வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம முரிம்லாகினோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துட்டு போனா, நம்ம ஜின் இருக்கான்ல, அவனோட முரிம் வேர்ல்டுல இருந்து திரும்பி ரியல் வேர்ல்டுக்கு வந்துருவான். ஸோ இந்த ரியல் வேர்ல்டுல இப்ப கன்செப்ஷன் அண்ட் கவர்னர் வெசல்ஸை ஓபன் பண்ணதுனால நம்ம ஜின்னு முன்னாடியை விட இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருப்பான். அப்படி அவன் பீஸ் கில்டுக்கு போற வழியில எதேர்ச்சியா அந்த பக்கமா ஒரு கேட் ஓபன் ஆகி அதுல இருந்து வந்த எல்லா மான்ஸ்டர்ஸையும் நம்ம ஜின்னு தனியாலா தோக்கடிப்பான். அதனாலேயே நம்ம ஜின் எல்லா பக்கமும் ஃபேமஸ் ஆக ஆரம்பிப்பான். நிறைய இன்டர்வியூஸும் கொடுப்பான். நம்ம ஜின்னை பத்தி தான் எல்லா பக்கமும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஜின்னை ஏ ரேங்க் ஹண்டராவும் மாத்திடுவாங்க. இப்ப நம்ம ஜின்னை பாக்குறதுக்காக நம்ம ஜின்னுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹண்டர் வருவான், வான் மியோங்யூங். இவன் நம்ம ஜின்னை அவனோட கில்டுக்கு கூப்பிடுவான். ஆனா நம்ம ஜின்னு வரமாட்டேன்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் ஒரு கொலாபரேட்டாவது போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னை கூட்டிட்டு இப்ப இவனோட கில்டும் நம்ம ஜின்னோட கில்டும் ஒரு கொலாபரேட்டுக்கு வந்திருக்கானுங்க. இது ஒரு வைவனோட டென். இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம். இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்ச உடனே இப்ப இந்த ஒரு ஏ ரேங்க் கேட்டுக்குள்ள எல்லாரும் உள்ள போறாங்க. உள்ள போய் இப்படியே நடந்து போறவங்க எல்லாருக்கும் அப்படியே நிறைய வேர்க்க ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த இடமே கொஞ்சம் ஹாட்டா இருக்கிற ஒரு இடம் தான். நார்மலா டிராகனோட இடம் கொஞ்சம் ஹாட்டா இருக்கும் போல, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அந்த ஒரு காரணத்தினாலதான் எல்லாரும் ஒரு மாதிரி வேர் தூத்தி அப்படியே மூச்சு வாங்க நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வான் ஒரு பெண்டன்ட்டை கொடுப்பான், ஒரு நெக்லஸ் மாதிரி ஒண்ணு. இது ஐஸ் மேஜிக் கொண்ட ஒரு நெக்லஸா. இப்ப நம்ம ஜின்னு கிட்ட இதை கொடுத்து போட்டுக்க சொல்லுவான். இதை போட்டிருந்தா நம்ம ஜின்னு கொஞ்சம் அப்படியே ஸ்டாமினாவை ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா வேர் தூத்திக்கிட்டே இருக்குல்ல, இதை போட்டா நல்லா குழு குழு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஏசி காத்து தான் உடம்பு கிட்ட இருந்தே வீசிக்கிட்டு இருக்கும். அதனால நம்ம ஜின்னு அவனோட ஸ்டாமினாவை ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான். ஆனா நம்ம ஜின் கேட்பான், இந்த மாதிரியான ஒன்றை ஏன் என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு. அப்ப இந்த வான் என்ன சொல்லுவானா, ஏன்னா நீயும் ஒரு ஏ ரேங்க் ஹண்டர். இங்க இப்ப நம்ம பண்றோம்ல இந்த கொலாபரேட், இதுல முக்கியமான ஃபைட்டிங் ஃபோர்ஸ்ல இருக்கிறது முக்கியமான ஆள் நீ தான். அந்த ஒரு காரணத்தினால உன்னோட ஸ்டாமினாவை ப்ரிசர்வ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இப்ப நம்ம ஜின்னு அந்த நெக்லஸை போட்ட உடனே சிஸ்டம் அது என்னன்றத சொல்லிடும். இது ஒரு எட்டியோட நெக்லஸ். இதை போட்ட உடனே நம்ம ஜின்னை சுத்தி நல்லா குழுகுழு அப்படின்னு சொல்லி காத்து அப்படியே ஜில்லுன்னு வடிக்கும். நம்ம ஜின்னும் பரவாயில்லையே, நல்ல எஃபெக்டா தான் இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இப்ப இந்த வான் அவனை பார்த்து சொல்லுவான், நீ இதை தொலைச்சிட மட்டும் செய்யாத, இதை எப்பயுமே உன் கூடவே வச்சிரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். நம்ம ஜின்னு அவன் போனதுக்கு அப்புறம் அந்த நெக்லஸை கழட்டிடுவான். ஏன்னா இந்த நெக்லஸ் இல்லைனாலும் நம்ம ஜின்னுக்கு இந்த ஒரு கிளைமேட்லாம் ஒண்ணுமே பண்ணாது. இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஜின்னு கன்செப்ஷன் அண்ட் கவர்னர் வெசல்ஸை ஓபன் பண்ணதுனால சிஸ்டம்ல இருந்து நம்ம ஜின்னுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்கு. அதுதான் டெம்பரேச்சர் இன்வல்னரபிலிட்டி. அதாவது ரொம்ப ஹாட்டாகவும் இருந்தாலும் சரி, ரொம்ப கோல்டாகவும் இருந்தாலும் சரி, பெருசா டெம்பரேச்சர்ன்றது நம்ம ஜின்னை அஃபெக்ட் பண்ணாது. அந்த ஒரு காரணத்தினாலதான் இவ்வளவு தூரம் நடந்து வந்தும் நம்ம ஜின்னு மற்றவங்கள மாதிரி வேர்த்து ஊத்தாம நார்மலாவே இருக்கான். நம்ம ஜின்னுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். அதனால இந்த ஒரு நெக்லஸை என்ன பண்றதுன்னு யோசிப்பான். தனக்கு தேவைப்படலைனாலும் வேற யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்க்கும்போது ஒரே ஒரு பீஸ் மட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மூச்சு வாங்கி போயிட்டு இருக்கோம். யாருன்னு பார்த்தா நம்ம ஹண்டர் இம் அப்படின்னு கூப்பிடுவானா, உடனே என்ன அப்படின்னு சொல்லி திரும்பி பார்ப்பாரு. பார்த்தா நம்ம ஹண்டர் இம்மை பார்த்து நம்ம ஜின்னு சொல்லுவான், யோ என்னையா இந்த இடத்துல ஒரு குளியலை போட்ட போல நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்கியே, அதுவும் ஆர்மரோட குளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு அவனை பார்த்து சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பான். என்னை பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு அப்படின்னு அவர் கேட்ட உடனே, சரி ஆமா, சோய் கிட்ட தான் நிறைய எக்யூப்மெண்ட் இருந்துச்சுல, அதுல ஏதாவது ஒரு நல்ல எக்யூப்மெண்டா எடுத்துக்க வேண்டியதுதானே, ஏன் இந்த மாதிரி ஒன்னு எடுத்துட்டு வந்த, இதை போட்டு இப்ப இன்னும் பாரு, நீ 3-4 தடவை குளிச்சிருவ போல, அந்த அளவுக்கு வேர்வையிலே ஊறி போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். போற போக்க பார்த்தா இந்த வேர்வையிலே நான் அப்படியே ஊறி செத்து போயிருவேன் போல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரா. சரி கவலைப்படாத, இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த நெக்லஸ் எடுத்து மாட்டி விட்டுருவான். அதை போட்ட உடனே, என்னது இது, குளிர்ந்த காத்து என்னோட ஆர்மர்ல இருந்து வருது, பரவாயில்லையே, நல்லா குழுகுழுன்னு இருக்கே, இது என்னன்னு தெரியல ஆனா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. சரி இதை இப்போதைக்கு போட்டுக்கோ, அப்புறமா திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவான். கரெக்டா இந்த நேரம்னு பார்த்து ஒரு பெரிய சவுண்டு கேட்கும். என்னடான்னு பார்த்தா ஒரு வைவன் இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கும், ஒரு கிரீன் வைவன். நம்ம ஜின்னு யோசிப்பான், இந்த மாதிரி இடத்துல வைவனை நம்ம அவ்வளவு சீக்கிரம் பார்க்க மாட்டோமே, ஆனாலும் இவ்வளவு சீக்கிரமா பார்த்துட்டோமா எப்படி அப்படின்னு சொல்லி யோசிப்பான். ஸோ நார்மலா வைவன்ஸ்லயே இந்த கிரீன் கலர் தான் கொஞ்சம் வீக்கான ஒண்ணு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இவனுங்க கரெக்டா ஃபார்மேஷன்ல இருந்தாலே இதை தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனுங்களுக்கு கொடுத்த ரோலை ஒழுங்கா பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க.
இந்த வைவனும் எல்லாரோட அட்டாக்ஸ்ல இருந்தும் தப்பிச்சு இப்ப இந்த வைவன் ஒரு இடத்த நோக்கி அட்டாக் பண்ணும் தன்னோட ஆசிட் சலைவா வச்சு. இது அட்டாக் பண்ண அந்த இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம ஹண்டர் இம் இருக்கார்ல அந்த ஒரு இடத்த நோக்கி தான் அட்டாக் பண்ணும். நம்ம ஹண்டர் இம்மோ அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சிருவாரு அந்த எக்யூப்மெண்ட் இருந்ததுனால. ஆனா யோசிச்சு பாப்பாரு, இந்த எக்யூப்மெண்ட் மட்டும் இல்லைன்னா நான் இனியாரம் 7-8 தடவை செத்து போயிருப்பேன். இந்த மாதிரியா இருக்கும் ஏறாங்கேட்டு. ஆனா நான் இருக்கிற இடத்துலயே இந்த வைவன் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவர் யோசிப்பாரு. ஏன்னா சம்பந்தமே இல்லாம ஒரு வைவன் இவர் இருக்கிற இடத்த மட்டும் ஏன் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. இப்ப இந்த வைவன் திரும்பியும் இவரை மட்டுமே குறி வச்சுக்கிட்டே இருக்கும். இவர் இருக்கிற இடத்த கிடையாது, இவரை மட்டும் குறி வச்சு இவரை தாக்குறதுக்காக வரும். இப்ப அந்த வைவன் பக்கத்துல வர்றது தெரிஞ்ச உடனே நம்ம ஜின்னு இதுக்கு மேலேயும் அவரால் சமாளிக்க முடியாது, நான் தான் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதே அங்க இருந்து நம்ம வான் தேக்கியும் நான் உன்ட்ட ஒரு சூப்பரான விஷயத்த காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காட்டுவான். என்னன்னு பார்த்தா ஆறாவான். நம்ம ஜின்னுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு வேற காட்டுவான். நம்ம ஜின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவன் தன்னோட ஸ்பியரை எடுத்து எய்ம் பண்ணி அந்த வைவனை நோக்கி அப்படியே ஃபுல் ஃபோர்ஸ்ல தூக்கி போடுவான். அந்த வைவனோட மூளையிலேயே போய் பட்டு அந்த வைவனு மூளையில போய் விழுந்துரும். இப்ப இதை பார்த்த உடனே இவனோட கில்டு மெம்பர்ஸ்லாம் அப்படியே கரகோஷங்கள் போட ஆரம்பிச்சிருவானுங்க. வான் உறுதியாவே இருந்தாலும் வான் கிட்ட போகும்போது வணங்கிட்டு தான் போகணும். எங்க வானு கிட்ட வின் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அப்படியே எல்லா பக்கமும் கத்திக்கிட்டு இருப்பானுங்க. அவனும் சரி 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 போயிட்டு அந்த வைவனோட லூட்ஸ் எல்லாம் பொறுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னை பாக்குறதுக்காக வருவான். இப்ப ஜின்னை பார்த்து சொல்லுவான், என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கா? ஆறாவை இப்பதான் நீ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னு நினைக்கிறேன், அதனால ஆச்சரியப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே நம்ம ஜின்னும் எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் இவன் நீ திக்கிறத பார்த்தாலே தெரியுது உனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு போல, கவலைப்படாத, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும், போக போக பழங்கிரும், கண்டிப்பா போக போக ஒன்னாலே இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பெருமையா பேசிக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம ஜின்னு ஐயோ ஏன் இவரு இவ்வளோ வீக்கா இருக்காரு, இவரோட மூமெண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கு, பார்க்கிறதுக்கு ஃபேன்சியா இருந்துச்சு, ஆனா இவர் ஆறாவை ஒழுங்கா கூட யூஸ் பண்ணல, எனக்கு தெரிஞ்ச வான் வந்து இப்படியா இருந்தாரு, ஒருவேளை இந்த வானு ஆரம்பத்துல இருந்தே வீக்கா இல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய பிரேக் எடுத்தோடனே வீக்கா மாறிட்டாரா? இல்ல 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 ஃபுல் பவர்ல சண்டை போட்டிருக்க மாட்டாரு, அப்புறமா ஃபுல் பவர்ல சண்டை போடுவாரு. ஏன்னா ஒரு கிரீன் வைவன் கிட்ட எதுக்கு ஃபுல் பவர்ல சண்டை போடணும்? அதனாலதான் என் கண்ணே எனக்கு துரோகம் பண்ணுது, இருக்காது, வான் இப்படிலாம் இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் அவனே தேத்திக்கிடுவான். உடனே இந்த வான் கேட்பாரு, ஆமா நான் உன்ட்ட ஒரு நெக்லஸ் கொடுத்தேனே அதை இன்னும் வச்சிருக்கதானே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நம்ம ஜின்னும் வச்சிருக்கேன், அது மேலே போட்டிருக்கும் போது சும்மா இங்கிட்ட அங்கிட்ட ஆடிக்கிட்டே இருந்துச்சு, அதனாலதான் எடுத்து பாக்கெட்டுக்குள்ள போட்டுட்டேன், அது என் பேண்ட் பாக்கெட்ல தான் இருக்குன்னு சொல்லுவான். ஓ அப்படியா, சரி அந்த நெக்லஸை தொலைச்சிடாத, பத்திரமா வச்சுக்கணும், திரும்பி என்கிட்ட தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. நம்ம ஜின்னும் ஏங்க சும்மா சும்மா அந்த நெக்லஸை கேட்கறதுக்கு அதை நீங்களே வச்சுக்க வேண்டியதானே, எதுக்கு என்கிட்ட கொடுத்தீங்க, அதை வேற கொடுத்துட்டு சும்மா சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அது ஒருவேளை அவ்வளோ காசு இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப கரெக்டா பின்னாடி இருந்து வாங்க் வாங்க் அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்கும். என்னது பன்னிக்குட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னும் அப்படியே திரும்பி பார்ப்பான். இப்ப ஒரு 2-3 ஆர்க்கு நம்ம ஜின்னை அப்படியே அடிக்கிறதுக்காக 3 டைரக்ஷன்ல இருந்து வந்து அடிக்குங்க. இதுங்க 3 அடிச்ச உடனே அப்படியே ரியாக்ஷனே காட்டாம அமைதியா நிற்பான் நம்ம ஜின்னு. டக்குன்னு ஒரு பெரிய பிளாஸ்ட், நம்ம ஜின்னு எல்லா பக்கமும் வேக வேகமா தன்னோட ஸ்பியரை ஸ்விங் பண்ணுவான். அவ்வளவுதான், 3 ஆர்க்கும் பீஸ் பீஸா போயிடுங்க. நம்ம ஜின்னு சிரிச்சுக்கிட்டே அடுத்து ஆரம்பிக்கலாமா சொல்லிட்டு நம்ம ஜின்னு ரொம்ப வேகமா எல்லா ஆர்க்ஸையும் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அங்க இருக்கிற எல்லா ஆர்க்ஸையும் வெறும் சிங்கிள் ஸ்லாஷ்ல இல்லைன்னா ஒரு அட்டாக்ல மொத்தமா காலி பண்ணிக்கிட்டே வருவான். இது எல்லாத்தையும் பார்க்குற நம்ம வான் பக்கத்துல நிக்கிற அந்த இன்னொரு ரேங்கர் நம்ம ஜின்னை பார்த்து பாடியோ அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டுட்டு என்ன அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு இந்த வான் கேட்கும்போது இல்ல நான் எனக்கே தெரியாம பண்ணிட்டேன், ஆனா அவன் சண்டை போடுறதுல உண்மையிலே சூப்பரா சண்டை போடுறான், நார்மல் ஏ ரேங்க் மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஏன்னா நம்ம ஜின்னு எந்த விதமான மேஜிக் எக்யூப்மெண்ட்டையும் யூஸ் பண்ண மாட்டான். அது மட்டும் கிடையாது, இப்ப இவன் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்ல, இவனும் ஒரு ஏ ரேங்க் தான், ஆனா இவனை போய் அந்த மாதிரி சண்டை போட சொன்னா இவனாலே அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நம்ம ஜின்னு அந்த மாதிரியான ஒரு விஷயத்த தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் சொல்றதும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் என்ன யோசிப்பான்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வெறும் காப்ளின்ஸ் கூட சண்டை போட முடியாம எஃப்ராங் கேட்ல திக்கிக்கிட்டு இருந்த ஒரு ஆளு தான் இந்த ஜின் டேக்கியும். இப்ப ரீசெண்டா தான் ஏ ரேங்காவே அவேக்கன் ஆயிருக்கான்.
ஆனா இப்ப கிட்டத்தட்ட 50 ஆர்க்குக்கு மேல இருக்கிற ஆர்க்ஸ இவன் அசால்ட்டா தனியாவே ஓவர்வெல்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் எப்படி? அது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமும் என்ன இன்னும் ஆச்சரியப்படுத்துது அப்படின்னு சொல்லுவான். ஏன் அப்படின்னா, நம்ம ஜின்னுக்கு இந்த பிக் சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்ல, வாயிங்க் வாயிங்க் அப்படின்னு. நம்ம ஜின்னு உடனே திரும்பி பார்த்து பன்னிக்குட்டியா அப்படின்னு சொல்லுவான்ல. இப்ப இதை கேட்ட உடனே இந்த வான் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவான். என்னாச்சு ஜின், என்ன ரொம்ப பதட்டப்படுறியா? அதனாலதான் உனக்கு பன்னிக்குட்டி சவுண்ட்லாம் கேக்குதா? கவலைப்படாத, அப்படி ஒருவேளை சவுண்டு கேட்டிருந்ததுன்னா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கணும். உனக்கு அந்த மாதிரிலாம் கேட்கல. மேபி நீ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுனால அப்படி இருக்கலாம். ஹாலுசினேட் பண்ற போல. போயிட்டு ஒரு நல்ல டாக்டரா பார்க்கணும். பொறுமையா அமைதியா இரு, நான் எல்லாத்தையும் பார்க்கறேன். எங்களோட டிடெக்டிவ் மேஜிக் இருக்கு, அதுவே எதையும் டிடெக்ட் பண்ணலன்னா அதை தாண்டி எல்லாம் எதுவும் வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. உடனே நம்ம ஜின்னு 5 மணி தூரத்துல 30+ யார்ட்ஸ்ல இல்ல, ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் தள்ளி தான் ஒரு பிக் வந்துகிட்டு இருக்கு, ஒரு ஆர்க் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் சொல்லுவான். இப்ப இதை கேட்டுட்டு இந்த வான் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். பார்த்தா உண்மையிலே அந்த இடத்துல ஒரு ஆர்க் இருக்கும். அதை பார்த்துதான் இப்ப இந்த வான் ரொம்ப அதிர்ச்சியா இருப்பான். உடனே நம்ம ஜின் சொல்லுவான், மொத்தம் 47 ஆர்க் இருக்கு. என்ன, எல்லாத்தையும் நானே பார்த்துக்கவா? யாரும் எதுவும் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்கினவன் தான் இப்ப அந்த 47 ஆர்க்கையும் தன்னந்தனியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இதுல இந்த ஆர்க்கோட பிரசன்ஸை இவன் கண்டுபிடிச்சது மட்டும் கிடையாது, இவன் தனியா சண்டை போடுறத பார்த்துட்டு இவனோட கில்டு மெம்பர்ஸ் யாருமே ஹெல்ப் பண்ணல. எல்லாரும் இது எப்பயுமே நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் மாதிரி அப்படியே தனியா இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இப்ப அவன் உடனே அவனோட அந்த கில்டு லீடர் அதாவது வானை பார்த்து சொல்லுவான், ஆனா சார், ஒருவேளை அப்படின்னு சொல்லும் போதே நீ வாயை மூடுறியா? நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியுது. ஒருவேளை அவன் என்னை விட ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன பண்றது, அதானே நீ கேட்க வர? என்ன, நீ உனக்கு மறந்து போச்சா? ஆறான்றது யார் வேணாலும் கத்துக்கலாம்னு நினைக்கிறியா? என்ன கேம் விளையாடுற மாதிரி அவ்வளோ ஈஸின்னு நினைச்சியா? ரேங்கர்னு நம்மளாம் எதுக்கு இருக்கோம் இத்தனை நாளா? அவன் இப்பதான் ஏ ரேங்கா மாறி இருக்கான். அவனை பார்த்து நீ பயந்துகிட்டு இருக்கியா? என்ன, நீ யாருமே இல்லாதப்ப, எவனே தெரியாதப்ப உன்னை என் கூட சேர்த்து உன்னை இவ்வளோ தூரம் வளர்த்து கொண்டு வந்தது நான் தான். நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், மாத்தி கீத்தி பண்ணிக்கிட்டு தெரியாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே அவனும் யோசிப்பான், ஆனா நான் சேர்றப்ப நீயும் என் நிலைமையில தான் இருந்த. நீ செலிபிரிட்டின்றதுனால நீ ஈஸியா ரேங்கரா மாறிட்ட, அவ்வளவுதான். என்னால அப்படி மாற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த வான் அவனை பார்த்து சொல்லுவான், நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. நீ உன் கூட ஒரு 5-6 பேரை கூப்பிட்டுக்கோ, நல்ல ஃபாஸ்டான ஆளுங்களா. போயிட்டு நீங்க அந்த பாஸ் மான்ஸ்டரை கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஒருவேளை உங்களால பாஸை கண்டுபிடிக்க முடியலைன்னா நிறைய வைவன்ஸை நீங்க இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரீங்க. எனக்கு கிரீன் கலர்லாம் தேவையில்ல, அதை விட ரொம்ப பெருசான ஸ்ட்ராங்கான வைவன்ஸை இங்க கூட்டிட்டு வரீங்க, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சு வச்சிருப்பான். இப்ப நம்ம ஜின் சண்டை போடுறத பாப்பா. உன்கிட்ட டேலண்ட் இருக்குதான் போல, அதனாலதான் நீயும் ஏ ரேங்கா மாறி இருக்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என் கால் தூசிக்கு கூட பெறாம இருந்த. அப்படி இருக்கிற ஒரு ஆளு என்னோட ப்ரொபோசலையே அப்படியே வேணான்னு சொல்லிட்டு மறுக்கிறியா என்ன? அதுவும் மளிகை கடை ஓனர், என்ன சிங்கப்பட சூர்யா நினைப்பா? நீ சொன்னதுக்காகவே கண்டிப்பா வருத்தப்படுவ. அதுக்கு கண்டிப்பா வருத்தப்பட வப்பா இந்த வான். நான் கண்டிப்பா இது எல்லாத்தையும் பண்ணியே தீருவேன், பார்த்துக்கிட்டே இரு, வெயிட் பண்ணு ஜின் டேக்யூங் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இப்போ நம்ம ஜின்னும் அந்த சண்டையெல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே நம்ம ஹண்டரையும், யோ சூப்பரா சண்டை போட்ட, அதுவும் 50 ஆர்க்கு, எல்லாத்தையும் நீ சூப்பரா தடுத்துட்ட, நீதாயா பெஸ்ட் ஹண்டர் அப்படின்ற மாதிரி அவனை போட்டு பாராட்டிக்கிட்டு அப்படியே பாராட்டு மலையை பொழிஞ்சுக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம சோயும் அவனை பார்த்துட்டு கேட்பாரு, உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு ஒரு விஷயத்த கவனிப்பாரு. சீரியஸா மாதிரி அவர் எதை தெரியுமா பாப்பாரு? நம்ம ஹண்டரையும் கழுத்துல இருக்கிற அந்த நெக்லஸ், அது எட்டியோட நெக்லஸ் தானே அப்படின்னு கேட்பாரு. ஆமான்னு சொன்ன உடனே, என்னது எட்டியோட நெக்லஸ்? இது ரொம்ப ரொம்ப ரேரான ஒன்று, இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்பாரு. இது என்னுட்டு இல்லைங்க, இது ஜின் தேக்கியோங்குட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹண்டரையும் சொன்னோன்னே, என்னது ஜின் தேக்கியோங்குட்டா? அப்படியா? நம்ம ஜின் உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதாவது இது என்கிட்ட இருந்து தான் நான் தான் அவருக்கு கொடுத்தேன், ஆனா இது என்னட்டும் கிடையாது, எனக்கு கிடைச்சது வான் கிட்ட இருந்து தான் அப்படின்னு சொல்லுவாரு. சொன்ன உடனே இவரும் சரி அந்த நெக்லஸை ஒரு தடவை கொடுத்துட்டீங்கன்னா நான் பார்த்துட்டு மட்டும் தந்துடுவேன் அப்படின்னோடனே, சரி இந்தாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் அவர்கிட்ட கொடுப்பான். கொடுக்கறதுக்கு முன்னாடி
இந்த ஐட்டம் அப்படி என்னதான் பண்ணும், உண்மையிலே இதோட ப்ராப்பர்ட்டிஸை தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஐட்டமை அப்ரைசல் பண்ண சொல்லுவான். அதாவது அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சிஸ்டம் கிட்ட அதை பத்தி கேட்பான். சிஸ்டமும் இது என்ன அப்படின்றத பத்தி ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்கும். இப்ப இதை பார்த்துட்டு நம்ம ஜின்னு ஆச்சரியப்படுவா. இப்ப இன்னொரு பக்கம் என்னடானா நம்ம சோயி இந்த நெக்லஸை வாங்கி பார்த்துட்டு எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. என்னாச்சுன்னு எல்லாரும் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசா கோவம் வருது. ஏன்னா இப்படி ஒரு நெக்லஸை ஏன் வெறும் கொஞ்சோண்டு பீஸ் மட்டும் வச்சிருக்கானுங்க. இந்த மாதிரியான ஒரு நெக்லஸ் எல்லாத்தையும் நிறைய விற்க வேணாமா? இந்த நெக்லஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு, அப்படியே சூப்பரா இருக்கு. அப்படியே கைய வச்சு செதுக்கி இருக்கான். இது கை கிடையாதுயா உளி அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூப்பரா செதுக்கி இருக்கான். இப்படி ஒரு நெக்லஸை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இதெல்லாத்தையும் மொத்த உலகம் தேடினா கூட நம்மளால பார்க்கவே முடியாது. இது ஒரு அற்புதமான நெக்லஸ், அபாரமான நெக்லஸ், ஆச்சரியப்படுத்துற நெக்லஸ், ஆர்ப்பரிக்கிற நெக்லஸ் அப்படின்னு நெக்லஸை போட்டு புகழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ம சோயி திரும்பி பார்த்து ஜின் நீ என்னப்பா நினைக்கிற அப்படின்னு கேட்பாரு. உடனே நம்ம ஜின்னும் ஓ ஏன்ட்டையா எனக்கும் ஆத்திரமா தான் வருது அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நம்ம ஜின்னு அந்த சிஸ்டம்ல இருந்து வந்த நோட்டிபிகேஷனை பார்த்ததுல இருந்தே கொஞ்சம் கோவமா தான் இருப்பான். அந்த எட்டியோட நெக்லஸ் உண்மையிலேயே ஹீட்டுக்கு எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நெக்லஸ் தான். ஹீட்ல இருந்தாலும் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனா அந்த எட்டி இருக்குல்ல, இது டிராகனோட ஃபுட் செயின்ல ஒண்ணா. அதாவது இந்த டிராகன்ஸ் எல்லாம், அதாவது வைவன்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த எட்டியா. அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த எட்டி நெக்லஸ் யாருக்கிட்ட இருக்கோ அவங்கள இந்த வைவன் துரத்துக்கிட்டே இருக்குமா. இதுக்காக தான் இப்ப இந்த வான் இந்த நெக்லஸை தனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்றது நம்ம ஜின்னுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே நம்ம ஜின் யோசிப்பான், வான் மியோங்யூன் நீ இதுக்காகவா இவ்வளோத்தையும் பண்ண? ஆனா என்ன அழிக்கணும்னு உனக்கு என்ன அவ்வளோ ஆசை அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இப்ப இவனுங்க எல்லாரும் இன்னொரு பக்கமா போயிட்டு இருப்பானுங்கல்ல, அங்க இவனுங்களை எதிர்த்து நிறைய ட்ரோல்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ட்ரோல்ஸ்ன்றது காப்ளினோட ஒரு ஹையர் வெர்ஷன் மாதிரி. ஸோ கொஞ்சம் புத்திசாலியான மான்ஸ்டரும் கூட. இதுங்கெல்லாம் நிறைய அப்படியே கூட்டம் கூட்டமா வருங்க. இதுங்க கூட எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ஸ்டார் கில்ட சேர்ந்தவங்க. இந்த மான்ஸ்டருக்கு நிறைய ரீஜெனரேஷன் இருக்குது அப்படின்றதுனால இதுங்களை தலையை வெட்டினா கூட இதுங்க சாகாதுங்க. அந்த தலையை வெட்டிட்டு உடனே அதை எரிச்சிடணும், இல்லைன்னா ஃப்ரீஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா திரும்பியும் அந்த தலையே வளர்ந்துருமா. அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மான்ஸ்டரும் கூட. ஸோ இதுங்க கூட்டமா வர்றதுனால இது ஒரு பிரச்சனை தான். இப்ப எல்லாரும் ஒழுங்கா அட்டாக் பண்ணி இதுங்களை மொத்தமா காலி பண்ணிடுவாங்க. இப்ப இந்த சண்டைலாம் நடந்து முடிஞ்சோடனே எல்லாரும் அந்த லூட் எல்லாத்தையும் பொறுக்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சை இது என்ன நாத்தம், இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் இது எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிடலான்னு நான் அப்பவே சொன்னேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பார்த்து கோவப்பட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப யாருன்னு பார்த்தா நம்ம வானு தான். இது எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம ஜின்னு யோசிப்பான், ஒருவேளை டிவியில காட்டுற பர்சனாலிட்டியும் பொய் தானோ? இவன் என்ன இப்படி இருக்கான்? இவனை பத்தி தெரிய இவன் ரொம்ப மோசமான ஆளா இருக்கானே, சரியில்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப CEO வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கத்திக்கிட்டே ஓடி வருவான். யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம வான் போயிட்டு வைவனை கூட்டிட்டு வா, இல்லைன்னா பாஸ் மான்ஸ்டர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டீம் லீடரை அனுப்பிச்சு வச்சிருப்பான்ல, நிறைய பேரை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனியா ஓடி வந்துகிட்டு இருப்பான். உடனே அவனை பார்த்து டீம் லீடர் என்னாச்சு, மற்றவங்களாம் எங்க அப்படின்னு கேட்கும்போது மற்றவங்களாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். அந்த மான்ஸ்டர் எல்லாரையும் கொன்றுச்சு, வெறும் ஒரே ஒரு வைவன். அதை ஸ்டெல்த் மேஜிக் வச்சு நாங்கள் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனால் அது எங்களை கண்டுபிடிச்சிருச்சுன்னு சொல்லுவான். எனது ஒரு வைவன் உங்களை கண்டுபிடிச்சிருச்சா? அதுவும் ஸ்டெல்த் மேஜிக்கை தாண்டியா? என்ன எதுவும் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? நீங்க டீமா போனது ஒரு A ரேங்க் 6 B ரேங்க், நீங்க இத்தனை பேர் போயும் வெறும் ஒரு வைவனை உங்களால கொல்ல முடியலையா அப்படின்னு சொல்லி இந்த வான் கேட்கும்போது, இல்ல அது இல்ல, அந்த மான்ஸ்டர் ஒரு நேம்டு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இவன் சொல்லுவான். நேம்டு மான்ஸ்டர்ன்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒன்று, இது ஒரு வேரியேஷன் கேட் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஸோ நார்மலா இந்த கேட்லாம் இருக்குல்ல, இதை பத்தி எல்லாம் ஹியூமனிட்டிக்கு எப்போ தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த கிரேட் கேட்டலிசம் வந்ததுக்கு அப்புறம் தான். ஸோ இந்த கேட் கேட்டலிசம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது அந்த பெரிய போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கேட் எல்லாத்தையுமே ஹியூமனிட்டி வகைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ மனுஷங்க இது எல்லாத்துக்கும் ஒரு பேரை கொடுத்து இது எல்லாத்தையும் ஒரு ரேங்க்ல பிரிச்சு வச்சாங்க. அந்த கேட்ல எது ஸ்ட்ராங்கஸ்டான மான்ஸ்டரோ அதை பேஸ் பண்ணி அந்த கேட்டோட ரேங்க்கும் இருக்கும். இப்போ உள்ள இருக்கிறது ஒரு B ரேங்க் மான்ஸ்டர்னா அதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னா அந்த கேட்டு ஒரு B ரேங்க் கேட்டு. இந்த மாதிரி எல்லா கேட்டையும் பிரிச்சு வச்சாங்க. ஆனா எல்லாத்துலயுமே ஒரு வேற்றுமை இருக்கும்ல, அதே மாதிரிதான் இதுலயும். ஸோ இதுலயும் இந்த கேட்ஸ்லயும் ஒரு சில வேற்றுமைகள் இருக்கதான் செய்யும்.
அதை வேரியேஷன் கேட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு டி ரேங்க் மான்ஸ்டர் ஒரு எஃப் ரேங்க் கேட்ல வரது, இல்லைன்னா ஒரு ஏ ரேங்க் மான்ஸ்டர் ஒரு சி ரேங்க் கேட்ல வரதுன்னு அந்த கேட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ரேங்க்ல இருக்கிற ஒரு மான்ஸ்டர் அந்த கேட்டுக்குள்ள வரும். அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கரான மான்ஸ்டரா இருக்கும். இதை தான் வேரியேஷன் கேட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த கேட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மான்ஸ்டர் வரும்போது அந்த மான்ஸ்டரை பத்தி மனுஷங்களால கூட ஃபுல்லா தெரிஞ்சுக்க முடியல. இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அந்த கேட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ரேங்க்ல இருக்குன்னு சொன்னேன்ல, இதுங்களோட ரேங்கை பிரிக்க முடியாது அப்படின்றதுனால இதுங்களை ரேர் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா இதுங்க என்ன ரேங்க்ல வேணாலும் இருக்கலாம். இந்த ரேர் மான்ஸ்டர்ஸ்லயும் ஒரு சில மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கு, அதுங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. ஒரு ஏ ரேங்க் வேரியேஷன் கேட்ல மட்டும் வருங்க. இந்த மான்ஸ்டர்ஸை தான் நேம்டு மான்ஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலையே ஸ்ட்ராங்கான ஒன்று. இப்ப இந்த மாதிரியான ஒரு மான்ஸ்டர் வந்துருச்சுன்னு சொல்லி தான் இந்த டீம் லீடர் அப்படியே அழுதுகிட்டு இருக்கான். என்னது நேம்டு மான்ஸ்டரா? நேம்டு மான்ஸ்டர் எதுக்கு இங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வான் கோவப்பட்டு அவன் சட்டையை பிடிக்கும் போது, இல்ல ஆனா நான் என் 2 கண்ணால பார்த்தேன், அந்த மான்ஸ்டர் நம்மளால சமாளிக்கவே முடியாது. அந்த மான்ஸ்டர் நம்ம இது வரைக்கும் பார்த்த மான்ஸ்டர் மாதிரி இல்ல, ரொம்ப ரொம்ப அதிகமான லெவல்ல இருந்துச்சு. நம்ம எல்லாரும் இங்கிருந்து ஓடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லும் போது இந்த வான் வாயை மூடு அப்படின்னு சொல்லுவான். இப்ப பின்னாடி இருந்து நம்ம சோய் கொஞ்சம் அமைதியா இருங்க, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்ம திரும்பியும் நம்ம இந்த கேட்டை விட்டு வெளில போறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாரு. என்ன அதெல்லாம் என்னால பண்ண முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி இந்த வான் கோவப்படும் போது, இல்ல நீங்க கோவப்படுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, இப்ப ரியாலிட்டி என்னன்றத பாருங்க. இப்ப கூட இது லேட் கிடையாது. இப்ப நம்ம ஒருவேளை பின்னாடி போயிட்டோம்னா சீக்கிரமாவே அந்த ஃபாரஸ்ட் இருந்த இடத்துக்கு போயிருவோம். ஒரு வைவனே வந்தாலும் கூட ஃபாரஸ்ட்ல வச்சு சண்டை போடுறது தான் நல்லது. இந்த மாதிரியான ஒரு வெட்ட வெளியில சண்டை போட்டோம்னா நம்ம உயிருக்கு தான் ஆபத்து. அதனால நம்ம போறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே இந்த வானோ, என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இது ஒரு கொலாபரேஷன் ரைடுன்றதுனால நீயும் நானும் ஒரே லெவல்ல இருக்கோம்னு நினைக்கிறியா? அப்படி தப்பு கணக்கு போட்டுறாத, நான் உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வான் வந்து ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருப்பான். என்னைய நீ ஒன்றும் ஆர்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நான் ஏற்கனவே ரொம்ப ரொம்ப மோசமான மூட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப நம்ம ஜின்னு யோசிப்பான், ஒருத்தரோட உண்மையான கேரக்டர் இந்த மாதிரியான மோசமான சிச்சுவேஷன்ஸ்ல தான் வெளில வரும்னு சொல்லுவாங்க. இப்ப இவனோட கேரக்டர் வெளில வந்துருச்சு. சை, இப்படி ஒருத்தனுக்கா நான் விசிறியா இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ உடனே நம்ம ஜின் கேட்பான், அப்படின்னா நீ அதை சண்டை போடணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு இந்த வான் கேட்கும்போது, ஒருவேளை உனக்கு சண்டை போட விருப்பம் இல்லைன்னா இப்பவே உன்னோட கில்டு மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு என்ட்ரன்ஸ்க்கு போயிரு, ஏன்னா என்கிட்ட இன்னும் நெக்லஸ் இருக்கு கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் அந்த நெக்லஸ் ஆட்டி காட்டுவான். என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கா? இதெல்லாத்தையும் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சியா என்ன? மிஸ்டர் வான், நீ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாலும் சரி, இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் சரி, எல்லாத்தையும் நான் மன்னிச்சு விட்டுடுறேன். ஆனா இனிமேல் நீ எனக்கு எதிரா ஏதாவது பண்ணணும்னு உன் கனவுல கூட நினைச்சிடாத. அப்படி ஒரு வேளை நினைச்ச, அடுத்து நினைக்கிறதுக்கு நீ இருக்க மாட்ட, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் கேட்பான். டக்குன்னு நம்ம ஜின்னோட உருவம் அப்படியே அவனுக்கு பெருசா தெரியும். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் இந்த வானே ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிச்சிருவான். என்ன என்ன நான் தான் சொல்லிட்டேல, அப்புறம் எதுக்கு இங்கே நீங்க நின்றுகிட்டு இருக்க, கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் அவனை போக சொல்லிடுவான். இவன் என்னையே போக சொல்றானா அப்படின்னு சொல்லி கோவம் வரும் இந்த வானுக்கு. இருந்தாலும் ஒரு நேம்டு மான்ஸ்டரை எதிர்க்கிறதுக்கு அவனுக்கு தைரியம் கிடையாது. உடனே அவனோட கில்டு மெம்பர்ஸை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து போயிடுவான். ஏன்னா இந்த நேம்டு மான்ஸ்டர்ஸே இவங்களை கொன்றும், நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவான். இப்போ நம்ம ஜின்னும், இவன் ஏதாவது பண்ணியிருந்தானா திருப்பி ஏதாவது பெருசா செஞ்சிருப்பேன், ஆனா இவன் இப்படியே போறதுனால நானும் சும்மா விட்டுடுறேன். சே, அந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கூட இவன் தான் தப்பு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப இந்த டீம் ஒன்னோட லீடர் இருக்கான்ல, அவன் மட்டும் அங்கேயே பயந்துகிட்டே இருப்பான். என்னாச்சு, இவன் மட்டும் எதுக்கு இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கேட்கும் போது நம்ம பட்லர் கிம் சொல்லுவாரு, இதுக்கான காரணம் அந்த மான்ஸ்டர் மேல வந்த பயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்லர் கிம் சொல்லுவாரு. என்னது, ஒரு ஏ ரேங்க் ஹண்டருக்கு பயமா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் கேட்கும் போது, இல்ல ரேங்க்ன்றது பிசிக்கலா அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்றது தான். ஆனா அதுக்கும் ஒருத்தவங்க மென்டலா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏதாவது ரெண்டுல ஒன்னாதான் இருக்கணும். ஒன்னு, இங்க இருக்கிற இந்த டீம் ஒன் லீடர் ரொம்ப ரொம்ப வீக்கான மைண்ட் கொண்ட ஒருத்தரா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த நேம்டு மான்ஸ்டர் இந்த பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மான்ஸ்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஜின்னும் இப்ப பக்கத்துல போயிட்டு டேய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். உடனே
ஐயோ, எங்க எங்க வைவன், எங்க வைவன், எங்க வைவன் தலையை திருப்பி பார்த்துக்கிட்டே இருப்பான் அந்த டீம் ஒன்னோட லீடர். இல்ல இல்ல, இது இங்க இல்ல, என்னைய தெரியுது தானே, நான் தான் ஜின் தேக்கியும். ஆமா, அங்கே அப்படி என்னதான் நடந்துச்சு, எப்படி நீ மட்டும் தனியா வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே அவன் பயந்து போய், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு வேற வழியே தெரியல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பான். நம்ம ஜின்னுக்கு இவனை குறை சொல்லணும்னு ஆசைதான், ஆனா சொல்ல முடியல. ஏன்னா அவனும் அவனோட உயிருக்கு பயந்து தான் ஓடி வந்திருக்கான். இப்போ உடனே அவனும் சொல்லுவான், நாங்க ரொம்ப ரொம்ப பொறுமையா தான் அது பக்கத்துல போனோம், ஆனாலும் அது எங்களை கண்டுபிடிச்சு அதோட கருப்பு விங்ஸை வச்சு எங்களை அப்படியே தாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். என்னது, பிளாக் விங்ஸா? ஒரு பிளாக் வைவனா? அது கூட ஒரு பாஸ் மான்ஸ்டரா இருக்கலாமே, அது எப்படி இருந்துச்சுன்னோனே, இல்ல இல்ல, அது நார்மல் மான்ஸ்டர் மாதிரியே இல்ல, அந்த மான்ஸ்டர் நார்மல் மான்ஸ்டரை விட ரொம்ப ரொம்ப பெருசா இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு, நான் பார்த்ததுலேயே அந்த மாதிரி ஒரு மான்ஸ்டரை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ஜின் யோசிப்பான், ஒருவேளை அந்த வைவனா இருக்குமோ அப்படின்னு. இப்ப நம்ம ஜின்னு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த இன்சிடென்ட் பத்தி யோசிச்சு பார்ப்பான். நம்ம ஜின்னோட கில்டில் சேர்ந்தவங்க எல்லாரும் இறந்து போனாங்கல்ல, அப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த கில்டை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டும் நினைச்சிருக்காங்களாம். உள்ள போயிட்டு இதை பத்தி இன்வெஸ்டிகேட்டும் பண்ணியிருக்காங்களாம். ஆனா இவங்க உள்ள போனாங்கல்ல, அவங்களால அந்த பிளாக் வைவனை கண்டுபிடிக்கவே முடியல, அது எங்கேயோ மறைஞ்சு போச்சான். ஒருவேளை அது சாதாரண வைவனா தான் இருக்கணும், இது ஒரு நார்மல் கேட்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த கேஸை அப்படியே மூடிட்டாங்க, அது ஒரு வேரியேஷன் கேட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம ஜின்னும் யோசிப்பான், அன்னைக்கு மறைஞ்சு போன அந்த பிளாக் வைவன் இப்ப எங்க இருக்கும்? ஒருவேளை வேற ஏதாவது ஹண்டர் கையில அது செத்து போயிருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா என்னால அதை பழி வாங்க முடியுமா என்ன? ஏதோ ஒண்ணு, இன்னைக்கு என்னால அதை பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் அப்படியே திரும்பிடுவான். திரும்பின உடனே இந்த டீம் ஒன்னோட லீடர் சொல்லுவான், ஒத்த கண்ணு அப்படின்னு. இது கேட்டுட்டு நம்ம ஜின்னு, இப்ப நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, அந்த மான்ஸ்டரோட ஒரு கண்ணு அப்படியே மொத்தமா இல்லாமையே இருந்துச்சு, ஏதோ ஒன்றை வச்சு குத்துன மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி தான் அந்த மான்ஸ்டரோட கண்ணு இருந்துச்சுன்னு சொல்லுவான். நம்ம ஜின்னு அன்னைக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் பார்த்த அந்த மான்ஸ்டர் திருப்பி யோசிச்சு பார்ப்பான். அன்னைக்கு நம்ம ஜின்னை பார்த்து அந்த மான்ஸ்டர் கத்துறதுக்கு முன்னாடி அதோட ஒரு கண்ணில் இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருந்துச்சு, அதே மான்ஸ்டர் தான் அது. இப்ப அன்னைக்கு கத்துன அதே சவுண்டு திருப்பியும் நம்ம ஜின்னுக்கு ரியாலிட்டியில கேட்கும். இப்படி திரும்பி பார்ப்பான் நம்ம ஜின், அங்க அந்த மான்ஸ்டர் தூரத்துல வந்துகிட்டு இருக்கும். இப்ப அந்த மான்ஸ்டர் கத்திக்கிட்டே வருமா நம்ம ஜின்னு, ஓஹோ, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நானும் உன்னை மறக்கவே இல்லை, உனக்காக தான் 3 வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப வா, உனக்கு இந்த ஜின் தேக்கியும் யாருன்றதை காட்டுறேன், ஆரம்பம் இப்ப அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு சொல்லுவான். நம்ம ஜின் ஏன் அங்கேயே இருப்பானா, இந்த ஒரு மான்ஸ்டர் தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட கில்டை அட்டாக் பண்ண அந்த ஒரு மான்ஸ்டர். இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உன்னை திரும்பி பார்த்ததுல சந்தோஷம்னு சொல்லி நம்ம ஜின்னு இதுக்காகவே வெயிட் பண்ணுவான். இப்ப இதை நம்ம சண்டை போட போறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் ஹண்டரியும் கேட்பாங்க. நம்ம ஹண்டரியும் கண்ணுலலாம் மரண பயம் தெரியும், அந்த அளவுக்கு பயந்துகிட்டு இருப்பாரு. உடனே அந்த பொண்ணு சொல்லும், நம்ம என்ன மூளையில குழம்பி போச்சா, நம்ம எல்லாருக்கும் ஏதாவது தப்பு நடந்துச்சு, கண்டிப்பா நம்ம எல்லாரும் செத்துருவோம் அப்படின்னோடனே நம்ம ஜின் சொல்லுவான், ஆமா, ஏதாவது தப்பாச்சுன்னா உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு, அதனால நீங்க எல்லாரும் போங்க, இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். என்னது, நீ தனியா சண்டை போட போறியா அப்படின்னு கேட்டா அதுக்கும் ஆச்சரியமா இருப்பாங்க. இப்ப நம்ம சோய் கேட்பாரு, அந்த ஸ்டார் கில்டு ஓடின மாதிரி நாங்க ஓடுற அளவுக்கு நாங்களாம் கோழைங்க கிடையாது, அதுவும் இல்லாம ஸ்டார் கில்டோட ஏற்கனவே பிரச்சனை வந்ததுதான், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா தேக்கியும், நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும். இப்ப நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கே இந்த ஒரு மான்ஸ்டர், இதுக்கும் 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வேரியேஷன் கேட் இன்சிடென்ட் நடந்துச்சே அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இது கேட்ட உடனே நம்ம ஜின்னு தலையாட்டுவான். அப்படின்னா இதுல இருந்து நீ பின்வாங்க மாட்ட அப்படித்தானே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கும் தலையாட்டுவான். சரி, ஆனா இந்த ஒரு விஷயத்த எமோஷன்ஸ் இல்லாம தான் முடிவு பண்ணணும், உனக்கு தெரியும் தானே அது ஒரு நேம்டு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சோய் கேட்கும்போது, அப்படியா, அது என்ன மான்ஸ்டரா வேணாலும் இருந்துட்டு போகுது, அது என் கையால சாக வேண்டிய ஒரு மான்ஸ்டர், அவ்வளோதான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்லுவான். இப்போ உடனே பட்லர் கிம்மை திரும்பி பார்த்து, பட்லர் கிம், நீங்க மிச்சவங்க எல்லாரையும் காப்பாத்துங்க, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவரும் ஒரு பெரிய ஷீல்டை உருவாக்கிட்டு நீ கவலைப்படாதன்னு சொல்லிடுவாரு. இப்போ இந்த மான்ஸ்டர் இறங்கும், நம்ம ஜின்னும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா நிற்பான். இப்போ
அந்த மான்ஸ்டரை பார்த்த உடனே நம்ம ஜின் யோசிப்பான், இது ரொம்ப பெருசா இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தப்ப அதை விட ஒரு 2லேருந்து 3 மடங்காவது பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆனா இது அதே மான்ஸ்டர் தான். நான் குத்துனேனே அந்த அந்த கண்ணு அப்படியே தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மான்ஸ்டர்ஸ்லாம் இப்படி வளராதுன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனாலும் இது வளர்ந்துருக்கா, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மான்ஸ்டரை பார்த்து சொல்லுவான், நம்ம திரும்பி சந்திச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நீ பார்க்க என்னமோ நல்லா தான் இருக்க, ஆனால் இத்தனை நாள் எங்கே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த? என்ன இருந்தாலும் உன்னோட கண்ணை உன்னால் சரி பண்ணவே முடியாது தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரை பார்த்து சொல்லுவான். உடனே அந்த மான்ஸ்டர் உரும ஆரம்பிக்கும். என்ன, என்னையே பார்த்து உருமுறியா? அந்த வாயை மூடிட்டு நான் சொல்றத தெளிவா கேளு. 3 வருஷம் 92 நாள் இந்த ஒரு மொமெண்ட்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் உன்னை பார்த்த உடனே உன்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு சில பேர்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் சொல்றேன், கவனமா கேளு. கிம் ஹியூன் சு, சாங் தோங் கியூக், பார்க் சாங்கோ, லீ ஹைரெம், கிம் ஹான் வுங், பார்க் குவாங்யூன், ஹான் நாரே, பார்க் சங்பின், அப்புறம் கிம் மியுங்யூங். இவங்க இல்லாமல் என்னோட லீடர் ஹாங் சியோன்சு, இவங்க எல்லாருமே உன்னோட கையில் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலிஸ் இருந்துச்சு, அவங்களுக்கு நிறைய கனவுகள்லாம் இருந்துச்சு. இது எல்லாமே உன்னோட கையினாலேயே அழிஞ்சு போச்சு. அன்னைக்கு உன்னோட கண்ணு போச்சுதான், ஆனால் அது மட்டும் பத்தாதுல்ல. அதனால தான் இன்னைக்கு மொத்தமாக திருப்பி கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன். இந்த தடவை நான் எங்கேயும் ஓட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்வாட் கீயை வெளில கொண்டு வருவான். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஸ்வாட் கீ கிடையாது, ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆராவை அவன் முறையாக யூஸ் பண்ணுறதுனால சிஸ்டம்லேருந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லும். எனர்ஜி மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் பண்ணிட்டீங்க, ஸ்பியர் எனர்ஜியை உருவாக்கிட்டீங்க. ஸோ இதுக்காக ஒரு ரிவார்டாக 100 பாய்சன் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்றை வந்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் கிடையாது, நிறைய லெவலப்பும் ஆவான் நம்ம ஜின்னு. இப்போ அந்த மான்ஸ்டரை நோக்கி நின்றுட்டு இருப்பால, உடனே இந்த மான்ஸ்டர் டக்குன்னு ஒரு எனர்ஜி பிளாஸ்டை இவனை நோக்கி அனுப்பும். ஒரு பெரிய பிளாஸ்ட். நம்ம ஜின்னு உடனே பாடியோ ஒரு வார்ம் அப் பண்ண மாதிரி இருக்கு, இருந்தாலும் என்னது, என்ன எலக்ட்ரிக் ஃபேனை ஆன் பண்ணுறியா? இரு, இப்போவே அந்த எலக்ட்ரிக் ஃபேனுக்கு ஃபியூஸை போடுங்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி நேராக அந்த மான்ஸ்டரோட கால்லே போய் ஸ்பியரை இறக்குவான். இந்த மான்ஸ்டர் உடனே அதில் பயப்பட ஆரம்பிச்சிடும். இவன் உடனே ஸ்பியரை விட்டது மட்டும் இல்லாமல் போட்டு கிண்டுன்னு கிண்டிக்கிட்டு இருப்பான். என்னமோ வந்து உள்ள பாத்திரம் இருக்கிற மாதிரியும் நம்மளால சூப்பை கிண்டுற மாதிரியும் அப்படியே ரத்தத்தை பீச்சிக்கிட்டு இருப்பான். உடனே இந்த மான்ஸ்டரும் பறக்க ஆரம்பிச்சிடும். ஓஹோ, பறக்குறியா, இப்போ பண்ணுறேன் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு டேகரை எக்யூப் பண்ணுவான். ஒரு டேகர் கிடையாது, ஒரு டேகர் இல்லாமல் எக்கச்சக்க டேகரை எக்யூப் பண்ணி வரிசையாக எல்லா இடத்துலையும் குத்திக்கிட்டே போவான். இப்போ அந்த மான்ஸ்டர் உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக வலிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த அளவுக்கு குத்துவான். இப்போ மேலே ஜம்ப் பண்ணி இப்போ உன்னால் தப்பிச்சு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கேருந்து வந்து இந்த மான்ஸ்டரோட அந்த ரெக்கை இருக்குல்ல, அதை மொத்தமாக அந்த கையோட சேர்த்து வெட்டிடுவான். இந்த மான்ஸ்டரும் கீழே வந்து விழுந்துடும். என்ன வலிக்குதா? ஆனால் இது வார்ம் அப் கூட இல்லை. இதெல்லாம் நீ பண்ணதுக்கு சத்தியமாக ஈக்குவலே ஆகாது. நீ 3 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியே, அதுக்கு நான் இன்னும் நிறைய திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்போதானே ஆரம்பிச்சிருக்கோம், நீ உடனே அப்படியே வீக்கான மாதிரி அப்படியே விழுந்துடாத, ஒழுங்கு மரியாதையா எந்திரிச்சு நில்லு அப்படின்னு சொல்லுவான். உடனே இந்த மான்ஸ்டர் அந்த ஒத்த கண்ணை வச்சுட்டு முறைக்கும். என்ன ஒத்த கண்ணை வச்சுட்டு முறைக்கிறியா? அந்த ஒரு கண்ணை நோண்டிடுவேன், ஒழுங்கு மரியாதையா எந்திரிச்சு நில்லு அப்படின்னு சொல்லும் போது அந்த மான்ஸ்டர் பேச ஆரம்பிக்கும். ஹியூமன், உனக்கு என்னைய கொல்லணுமா அப்படின்னு. என்னது, மான்ஸ்டர் பேசுதா அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்கும்போது, நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். நீ இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீல் பண்ண ஆரம்பிக்கும். ஒத்த கண்ணு காரஸ் ஒரு மனுஷன்கிட்ட தன்னோட ஒரு கண்ணை பறி கொடுத்ததுனாலேயே இந்த ஒரு மான்ஸ்டர் ரொம்ப ரொம்ப கோபம் அடைஞ்சு இதுக்கப்புறம் தான் சந்திக்கிற எல்லா மனுஷங்களையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலேயே வேற வேற இடங்களுக்கு பயணம் பண்ணி எல்லா மனுஷங்களையும் கொல்ல ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு குறுக்க மான்ஸ்டர்ஸ் வந்தா மான்ஸ்டர்ஸையும் கொண்டுட்டு வந்திருக்கு. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று ஒரு நாள் டக்குன்னு அதுக்கு யோசிக்கிற அறிவு வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது யோசிக்கிறதுக்கான அந்த ஒரு பவர் வந்துருச்சுன்னு சொல்லலாம். அப்போதான் அதுக்கு தெரிய வந்திருக்கு தான் ஒரு வைவன் அப்படின்னும் தனக்குள்ள அதிகமான அளவு ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னும். ஆனால் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, தான் எப்படி ஸ்ட்ராங்காக மாறணும் அப்படின்னு சொல்லி அந்த வைவனுக்கு சுத்தமாக புரியலை. அப்போ தான் அதுக்கான ஆன்சரையும் அது கண்டுபிடிச்சிச்சு. அது மனுஷங்களை சாப்பிட்டதுனால இல்லை,
அது மான்ஸ்டர்ஸை நிறையா சாப்பிட்டுச்சுல, அந்த ஒரு காரணத்தினால தான் தான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தெரிய வந்திருக்கு. ஏன்னா அது உடம்புல இருக்கிற ஒரு விஷயம் இந்த மான்ஸ்டர்ஸை சாப்பிட சாப்பிட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிக்கிட்டே இருந்திருக்கு. அதுதான் ஒரு மேஜிக் கிறிஸ்டல். ஸோ இதுக்கப்புறமே இந்த காரஸ் வெறும் மேஜிக் கிறிஸ்டல்ஸாக தேடி போய் அந்த மான்ஸ்டர்ஸாக தோக்கடிச்சு அதுங்க கிட்ட இருக்கிற மேஜிக் கிறிஸ்டலை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஏதாவது மனுஷங்க மேஜிக் எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வந்தால் அதையும் எடுத்துக்கிறோம். அதுலேயும் இந்த மாதிரி வைவன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ஸான கிரியேச்சர்ஸ். அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த ஒரு காரஸ் மேஜிக்கையும் கற்றுக்கிட்டு அது மூலமாக இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு பரந்த பாலைவனத்துக்கு வந்திருக்கு. வந்து இந்த இடத்தையே தன்னோட கூடாரமாகவும் மாற்றிருக்கு. அப்படி ஒரு நாள் ஒரு சில மனுஷங்க இதோட தூக்கத்தை கெடுக்கிறதுக்காகவே வந்திருக்கானுங்க. அப்போ இதுக்கு ஒரு ஸ்மெல் வந்திருக்கு. தன்னோட ஒரு கண்ணை குத்துன அந்த ஒரு மனுஷன் இங்கே தான் இருக்கான், அவனை நான் பார்த்துட்டேன், இப்போ கண்டிப்பாக நான் அவனை கொன்னே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வெறியோட நேராக நம்ம ஜின்னை பார்க்கறதுக்காக கிளம்பி வந்திருக்கு. இப்போ தன்னோட உடம்ப ஃபுல்லாக ஹீல் பண்ண உடனே இப்போ நம்ம ஜின்னை பார்த்து நான் உன்னை கண்டிப்பாக கொன்னே தீருவேன் ஹியூமன் அப்படின்னு சொல்லும். உடனே நம்ம ஜின்னு, என்னது இதனால ஹீல் பண்ண முடியுமா? இது என்ன வைவனா இல்லை வேற எதுவுமா? இருந்தாலும் எல்லாத்தையும் ஹீல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இது மேஜிக்கை யூஸ் பண்ணதையே என்னால் நம்ப முடியலை அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ இந்த காரஸ் ஸ்லோ அப்படின்னு சொல்லும். சொன்ன உடனே ஒரு வித்தியாசமான அலைகள் நம்ம ஜின்னை வந்து தாக்க ஆரம்பிச்சிரும். ஒரு மாதிரி மேஜிக் இருக்கிற அலைகள். இது எல்லாம் பட்ட உடனே நம்ம ஜின்னுக்கு சிஸ்டம்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த காரஸ் இருக்குல்ல, அது ஸ்பீட் ரிடக்ஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு டிராகன் ரேஸோட மேஜிக் அப்படின்றதுனால நம்ம ஜின்னு மேலே இது அதிகப்படியான எஃபெக்டை ஏற்படுத்தும். நம்ம ஜின்னு யோசிப்பான், என்னது இது 50 பாயிண்ட் எஜிலிட்டியை வெறும் ஒரே மேஜிக்கை வச்சு குறைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருப்பான். உடனே இந்த வைவனும் கேட்கும், என்ன ஆச்சரியமா இருக்கா ஹியூமன்? ஒன்னால இதுக்கு முன்னாடி நீ வந்து பண்ணியே அந்த மாதிரிலாம் வேகமாலாம் நவுறவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது 100 பாயிண்ட்டை எஜிலிட்டிக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் ஒரு பெரிய ஜம்ப் எடுத்து முன்னாடி வந்து நிற்பான். என்ன ஆச்சரியமா இருக்கா வைவன்? இன்னும் பல ஆச்சரியங்கள் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கண்ணிலையும் ஒரு குத்து முடிஞ்சு கா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கும். உடனே அப்படியே ஹியூமன் ஹியூமன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா, என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கன்னொன்னே எப்படி எப்படி என்னோட மேஜிக்கு உண்மையிலே பர்ஃபெக்டான ஒன்று அப்படின்னு சொல்லும். ஆ ஆ ஆ உன்னோடது பர்ஃபெக்ட் தான், ஆனால் இந்த மாதிரிலாம் சூழ்நிலை வரும்னு தெரிஞ்சுதான் நான் முன்னாடியே கொஞ்சம் பாயிண்ட்ஸை சேவ் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா முரீம்ல யாரை சந்திப்போம் என்ன நடக்கும் அப்படின்றத நம்மளால கணிக்கவே முடியாது. அதனால தான் கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸை வச்சிருந்தேன். எனக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்கணும்ல அப்படின்னு சொல்லுவான். உடனே இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு இது புரியவே இல்லையேனோடனே, சிம்பிள், உன்னோட மேஜிக் என்னைய ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நம்ம ஜின் சொல்லுவான். சரி, இப்போ வெட்டி பேச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு கடனை வசூலிப்போமா? அது மட்டும் இல்லாமல் 3 வருஷத்துக்கான வட்டியையும் சேர்த்து தான் நான் இப்போ கடனை வசூலிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வருவான். உடனே டார்க் பைண்டிங் அப்படின்னு சொல்லி இன்னொரு மேஜிக்கை இந்த காரஸ் யூஸ் பண்ணும். அது மூலமாக வித்தியாசமான நிறைய தாண்டு ரூட்ஸ் வந்து அப்படியே கீழே இருந்து வந்து நம்ம ஜின்னை பிடிக்க ஆரம்பிச்சிரும். இது ஒரு பெரிய பைண்டிங் மேஜிக். இதை யூஸ் பண்ணதில் இதில் நிறைய அந்த முட்கள்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த முள்ளியெல்லாம் நம்ம ஜின்னு மேலே படப்பட பேரலைசிங் பாய்சன், நோ பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாய்சன்ஸ் நம்ம ஜின்னோட உடம்புக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். நம்ம ஜின்னு அப்படியே அசையாமல் இருப்பான். இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். நீ உன்னோட கவனத்தை சதற விட்டுட்ட ஹியூமன், அதனால தான் இதில் மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லும். உடனே நம்ம ஜின்னும், கவனத்தை சதற விட்டுட்டேனா? ஆமாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். என்ன உனக்கு பயமா இல்லையா? என்ன அமைதியாகவே இருக்கன்னொன்னே, நீ யோசிச்சு பாரு, ஒருத்தன் உன்ன மாதிரி ஒரு மான்ஸ்டரை முன்னாடி பார்த்தும் கூட இப்படி அமைதியா பயமே இல்லாம இருக்கான் அப்படின்னா அதுக்கு 2ல் ஒரு காரணம் தான் இருக்கும். காரணம், அவன் தைரியமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பான். 2வது காரணம் என்ன தெரியுமா? என்ன மாதிரி எந்த ஒரு பயமும் இல்லாம என்னோட எபிலிட்டிஸ் எல்லாத்துலேயும் முழு நம்பிக்கை வச்சு உன்ன மாதிரி எவன் வந்தாலும் எதிர்த்து நிற்கிறதுக்கு தில்லோட இருப்பான் பாத்தியா, அதுதான் 2வது காரணம், என்னோட காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு இப்போ அதுக்கு நேராக பார்ப்பான். இப்போ 100 பாய்சன் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னுக்கு ஒன்று கிடச்சிச்சுல, அது இருக்கிறதுனால நம்ம ஜின்னை எந்த விதமான பாய்சனும் ஒன்றுமே பண்ணாது. சரி, இதை பண்ண போகிறோம் அப்படின்னா உனக்கு நான் இன்னும் கொஞ்சம் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரென்த்லையும் ஹெச்பிலையும் இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை போடுவான்.
போட்டு அந்த பைண்டிங் மேஜிக்கை உடச்சிக்கிட்டு வெளில வந்து நிற்பான். ஸ்பீட் ரிடக்ஷனு, அப்புறம் பைண்டிங் மேஜிக்கு எல்லாம் நல்லா தான் வச்சிருக்க, ஆனால் வேற எந்த மேஜிக்கும் கற்றுக்கலையா? நீ ரொம்ப கான்ஃபிடென்ஸோட பேசுனதை பார்த்தா என்னைய கண்டிப்பாக கொல்றதுக்கு எக்கச்சக்க மேஜிக்கை எடுத்துட்டு வருவேன்னு நினச்சேன். இந்த 2 மேஜிக் மட்டும்தான் உன்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்பான். இப்போ இந்த மான்ஸ்டர் கேட்கும், இதெல்லாம் எப்படி அப்படின்னு. உடனே நம்ம ஜின் சொல்லுவான், இதுவும் மேஜிக் தான், என்ன என்னால் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய மேஜிக் அப்படின்னு. மேஜிக்கா? ஆமாம், இப்போ பார் என்னோட மேஜிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக மூவ் பண்ணி அந்த மான்ஸ்டரோட காலை வெட்டிடுவான். அவ்வளோதான். இப்போ கால் இல்லாததுனால பேலன்ஸ் தவறி கீழே விழுக போகும். அப்போ வாளை வச்சு நம்ம ஜின்னை அடிக்கலான்னு வரும். ஆனால் நம்ம ஆளு வாழையே பீஸ் பீஸாக வெட்டிடுவார். இப்போ உடனே இந்த மான்ஸ்டர் ஸ்லோ டார்க் பைண்டிங் மேஜிக் ஆரோன்னு தனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் இறக்கும். ஆனால் நம்ம வித்தக்காரன்ட்ட ஒரு வித்தையும் பலிக்காது. எல்லாத்துலேருந்து ஈஸியாக தப்பிச்சு தன்னை நோக்கி வர எல்லா அட்டாக்ஸையும் தடுத்து ரொம்ப வேகமாக இந்த மான்ஸ்டரோட கை முதுகுன்னு எல்லா இடத்துலையும் வெட்ட ஆரம்பிச்சிருவான். அதுக்கு மேலே இந்த மான்ஸ்டரால வெட்டு வாங்க மட்டும்தான் முடியுமே தவிர திருப்பி எதிர்த்து ஒரு அடி கூட அடிக்க முடியாது. இப்போ எக்கச்சக்க வெட்டினதுனால அந்த மான்ஸ்டரால அதுக்கு மேலே நிற்கவே முடியாது. அப்படியே கீழே வந்து விழுந்துரும். இப்போ விழுந்து கிடக்கிற அந்த மான்ஸ்டரோட உடம்புல இருந்து எல்லா பக்கம் இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும். அப்படியே ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்கும். உடனே நம்ம ஜின் கேட்பான், என்ன வாழணும்னு விருப்பம் இருக்கா? அப்படின்னா உன்னோட ஹீலிங் மேஜிக்கை யூஸ் பண்ணு, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு. அப்படின்னா என்னோட உயிரை விட்டுருவியா அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் கேட்கும்போது, இல்லை, நீ இவ்வளோ ஈஸியாக சாகிறது எனக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் உன்னை எந்திரிக்க சொல்கிறேன். ஏன்னா நீ இன்னும் ஒரு 10 தடவை மட்டும் தாக்க பிடிச்சிரு, அதுக்கப்புறம் நான் உன்னை கண்டிப்பாக கொன்றுவேன். இப்போ எந்திரிக்கிறியா அப்படின்னு கேட்பான். நீ ஒரு மோசமான ஆளாக இருக்க அப்படின்னு இந்த மான்ஸ்டர் சொல்லும் போது, நீ அதை விட மோசமான ஆள்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஜின் சொல்லுவான். உடனே இந்த காரஸ், அது என்னோட சுபாவம் தானே, நான் என்ன பண்ணணுமோ அதானே நான் பண்ணேன் அப்படின்னு இந்த காரஸும் கேட்கும். இப்போ நம்ம ஜின் சொல்லுவான், எனக்கு தெரியும், நீ எங்களை கொல்றதும் மனுஷங்க திருப்பி உங்களை கொல்றதும்னு இந்த ஒரு மோசமான காலச்சக்கரத்தில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இதில் ஒருத்தவங்க கொல்றதும் இன்னொருத்தவங்க சாகிறதும்னு இது திரும்பி திரும்பி தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்பியரை அப்படியே சம்மன் பண்ணிட்டு அந்த மான்ஸ்டர் பக்கத்தில் வந்துடுவான். இப்போ இந்த மான்ஸ்டர் சொல்லும், என்னை கொன்று அப்படின்னு. இப்போ அந்த மான்ஸ்டருக்கு ஃபைனலாக தன்னோட நன்றியை சொல்லுவான் நம்ம ஜின். இத்தனை நாளாக உயிரோடு இருந்ததுக்காக, அது மட்டும் இல்லாமல் என் கையால் சாகிறதுக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரை கொன்றுவான். அதை கொன்ன உடனே சிஸ்டம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிக்கும். நம்ம ஜின்னு ஒரு நேம்டு மான்ஸ்டரை தோக்கடிச்சிட்டான், அதுவும் காரஸ் மாதிரி ஒரு மான்ஸ்டரை தோக்கடிச்சிட்டான்னு நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனால் இது எதையும் பார்க்கறதுல நம்ம ஜின்னுக்கு விருப்பம் இல்லை. நம்ம ஜின்னு இப்போ பின்னாடி திரும்பி பார்ப்பான். அப்போ தேக்கியும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும். நம்ம ஜின்னு திரும்பி பார்க்கும்போது அன்னைக்கு நம்ம ஜின் கூட இருந்து இறந்து போனவங்க எல்லாரும் அவன் கண்ணுக்கு தெரிவாங்க. அவங்க எல்லாரும் தெரிய சிஸ்டமும் ரிவார்ட்ஸை கால்குலேட் பண்ணிகிட்டே வரும்ல. சிஸ்டமோட ரிவார்டை விட தனக்கு இந்த சந்தோஷமான முகங்களை பார்க்கறது தான் ஒரு பெரிய ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் நினைப்பான். ஏன்னா தன்னை 3 வருஷமா பயமுறுத்திக்கிட்டு இருந்த ஒரு கனவுல இருந்து இப்பதான் நம்ம ஜின் விடுபட்டிருக்கான். ஒரு சங்கிலி மாதிரி நம்ம ஜின்னை போட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப நம்ம ஜின் ஒரு வழியா இந்த குற்ற உணர்ச்சி எல்லாத்துல இருந்தும் மீண்டு வந்துட்டான். இதுல இருந்து அவனால ஃபுல்லா மீண்டு வர முடியாது, இருந்தாலும் அட்லீஸ்ட் இவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஜின் இனிமேல் கொஞ்சம் நிம்மதியா இருப்பான். அவ்வளோதான். இப்ப இந்த ஒரு சண்டை முடிச்சிட்டதுனால இப்ப உயிரோட இருக்கிற நம்ம ஜின்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வேக வேகமா ஓடி வந்து, என்ன உனக்கு ஓகேவா, உனக்கு எங்கேயாவது அடிபட்டிருக்கா, தேக்கியும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஜின் சிரிச்சுக்கிட்டே அவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்ப உடனே அந்த பொண்ணு தன்னோட கண்ணத்தை கிள்ளி பார்த்து, இது ஒன்றும் கனவு கிடையாதே அப்படின்னு கேட்கும். இன்னொரு பக்கம் என்னோட நம்ம அண்டர்கிம் தேங்க்யூ, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பாரு. நம்ம பட்லர் கிம்மெல்லாம், கிரேட் வார் நடந்தப்ப கூட உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்க்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், உண்மையிலே சூப்பர் அப்படின்பாரு. உடனே நம்ம ஆள் இருக்காருல சோயி, அவரு சரி எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, இப்ப நம்ம கிளீனப் ப்ராசஸா ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லுவாரு. சொன்ன உடனே நம்ம ஜின்னு, அதெல்லாம் நல்ல யோசனை தான், ஆனா இது எப்படி நம்ம கிளீனப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கேட்பான். ஏன்னா இவ்வளோ பெரிய மான்ஸ்டரை மொத்தமா வெட்டி எடுத்து இதோட லூட்டெல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு நாள் பத்தாது, அந்த அளவுக்கு ஒரு பெரிய மான்ஸ்டர் இது. இதோட பாடியோட லென்த் மட்டுமே கிட்டத்தட்ட 50 மீட்டர்.
ஒருவேளை இத 5 பேர் செய்யணும்னா அதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகும். அது மட்டும் கிடையாது, நம்ம ஹண்டர் இம்முக்கெல்லாம் இப்படி ஒரு மான்ஸ்டர் இருக்குல்ல இந்த வைவனு, இதோட ஸ்கேல்ஸ்ல ஒரு ஸ்கேலை எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிறப்ப நான்லாம் என்ன பண்ண போறேன் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. ஒருவேளை இதை நம்ம வெட்டிட்டாலும் எப்படி இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போறது அப்படின்னு நம்ம சோயெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஜின்னு யோசிப்பான், சை இது ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கே, டக்குன்னு இதை இன்வென்ட்ரியில எடுத்து போட்டு அப்படியே வெளில எடுத்துட்டு போயிடலாம். இவங்க யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சிஸ்டம் பத்தியெல்லாம். ஆனா இவங்க கில்டு மெம்பர்ஸா இருந்தாலும் ரிப்போர்ட்டர்ஸ் வெளில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் வெளில போய் இதை வெளில எங்கேயாவது விற்கணும்னு நினைச்சேன்னா எல்லா பக்கமும் அப்புறம் ஏன் நியூஸை தான் பரபரப்பா போய்கிட்டு இருக்கும். அந்த படப்பிடிப்புக்கு நடுவுல ஜின் தேக்கியும் ஒரு சிஸ்டம் யூசரா, ஜின் தேக்கியும் ஒரு ஹண்டரே கிடையாது, இவளா ஒரு ஹண்டரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொட்டை எழுத்துல நியூஸ் பட ஆரம்பிச்சிருவானுங்க. அதனால இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு வேற ஒரு யோசனை சொல்லுவான். நான் போயிட்டு நிறைய பேரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு. உடனே எல்லாரும் திரும்பி பார்த்த உடனே இந்த ஒரு ஏராங் கேட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் ரீஜனரேட் ஆகும் அப்படிதானே. இன்னைக்கு தான் முத நாள். ஸோ கண்டிப்பா நான் போயிட்டு திரும்பி வந்தேன்னா மிச்சம் இருக்கிற 6 நாளுக்குள்ள என்னால யாரையாவது கூட்டிட்டு வந்துட முடியும். அவங்கள வச்சு நான் கண்டிப்பா இந்த ஒரு மான்ஸ்டரை நம்ம பிரிச்சு பிரிச்சு எடுத்துட்டு போயிடலாம். அது மட்டும் கிடையாது, இப்ப நம்ம வரப்பதான் நிறைய மான்ஸ்டரோட சண்டை போட்டோம், ஆனா போறப்ப அந்த மான்ஸ்டர்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு ஒரு நல்ல யோசனையை கொடுப்பான். அதுதான் இப்போதைக்கு இவங்கள்ட்ட இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷனும் கூட. ஆனா நம்ம சோய் கேட்பாரு, நீ இப்பதான் சண்டை போட்ட, உனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கணுமே, உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட எனர்ஜி எப்பயுமே ஃபுல்லு தான், நான் பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி குடிக்கிறவன், அதனால எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்க கவலையே படாதீங்க, வேணும்னா என் மேல வேணும்னா ஒரு ரெக்கவரி மேஜிக்கை போட்டு விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லும் போது அப்படியா அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், அப்ப பட்லர் கிம்மையும் கூட்டிட்டு போ அப்படின்றவாரு. எதுக்கு எதுக்கு அவரும் அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா இதை நீ போயிட்டு வந்துட்டு கூட்டிட்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும்ல, அது மட்டும் கிடையாது, நீ போய் பி ரேங்க் ஹண்டர்ஸை கூட்டிட்டு வர்றதுக்கும் நான் போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எனக்கு பழைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அந்த கனெக்ஷன்ஸை வச்சு நான் ஈஸியா நிறைய பேரை கூட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்னு நம்ம பட்லர் கிம் சொல்லுவாரு. இப்பதான் நம்ம ஜின்னுக்கு ஞாபகம் வரும், ஆமா ஆமா இந்த தாத்தா யாருன்றத நான் மறந்து போயிட்டேன், இவரும் முன்னாடி பிரைம்ல கொஞ்சம் பெரிய ஆளா இருந்தவர் தான், கண்டிப்பா இவர் போனார்னா நிறைய பேரை ஈஸியா கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னோடனே நம்ம ஜின்னும் சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னோடனே இந்த பட்லர் கிம் சொல்லுவாரு, தூக்கிச்சிக்கோ அப்படின்னு. அப்படின்னா அப்படின்னு கேட்கும்போது, அதான் உப்பு மூட்டை கூட்டிட்டு போ. ஐயோ உப்பு மூட்டையா, இந்த வயசுல உனக்கு உப்பு மூட்டை கேக்குதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா 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 நீ என்னை கூட்டிட்டு போய் தான் ஆகணும், இங்க பாத்தியா என் முட்டியெல்லாம் ரொம்ப வலிக்குது, அதனால என்னைய கூட்டிட்டு போ அப்படின்னோடனே, சை இந்த ஆளு லூசா தான் இருக்கான், நம்ம பார்க்குற வயசான ஆளுங்க எல்லாருமே பைத்தியமா தான் வருதுங்க, என்ன பண்றது, சரி வா போய் தொலைவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னும் கூப்பிட்டுக்கிட்டு ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சிருவான். இப்ப நம்ம சோய் யோசிப்பாரு, இவன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான டேலண்டடான ஆள்னு எனக்கு தெரியும், ஆனா ஒரு நேம்டு மான்ஸ்டரை தன்னந்தனியா தோக்கடிக்கிற அளவுக்கு இவன் ஸ்ட்ராங்கா, அதுவும் அந்த நேம்டு மான்ஸ்டரால ஒண்ணுமே பண்ண முடியல, இந்த அளவுக்கு இவன் எப்படி ஸ்ட்ராங்கா மாறினா, ஆனாலும் எனக்கு என்னமோ இது இவனோட ஃபுல் பவர் இல்லைன்னு தான் தோணுது, அப்படின்னா இவனோட ஃபுல் பவர் என்னவா இருக்கும், என்னால யோசிச்சு பார்க்க கூட முடியல, யாரு சாமி நீ அப்படின்னு சொல்லி நம்ம சோ யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஜின்னு ரொம்ப வேக வேகமா ஓடி சீக்கிரமாவே அந்த பாலைவனத்தை கடந்து அந்த ஃபாரஸ்டுக்குள்ளேயும் வந்துருவான். பரவாயில்லையே நம்ம இவ்வளோ வேகமா வந்துட்டோமே, கொஞ்சம் பொறுமையா போறதுதான் இனிமேல் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஜின்னு பொறுமையா என்ன இருங்க ஒரு பிரேக்கை போடுவோன்னு சொல்லி சடனா பிரேக்கை போடுவான். உடனே அவரும் கேட்பாரு என்னாச்சு அப்படின்னு. உடனே நம்ம ஜின்னு, இல்ல இது எல்லாமே நான் நினைச்ச மாதிரியே நடக்குது, என்ன அப்படின்னு அவரும் கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, இங்க சிங்கத்தை வேட்டையாடுறதுக்கு ஒரு சில கழுத புலியெல்லாம் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ஜின்னு அந்த பட்லர் கிம்மை இறக்கி விட்டுட்டு, எல்லாரும் வெளியே வரீங்களா அப்படின்னு கேட்பான். பார்த்தா எந்த சவுண்டுமே கேட்காது. வெளியே வாங்கடா பைத்தியக்காரனுங்களா, நீங்கெல்லாம் இங்கதான் ஒளிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், இல்ல நீங்க வரீங்களா இல்ல ஒவ்வொருத்தன் பேரா கூப்பிடவா அப்படின்னோடனே இப்ப எல்லாரும் வெளியே வருவானுங்க. இவனுங்க வெளில வந்த உடனே அதுலயும் முக்கியமா அந்த வான் இருக்கானே, என்ன நேம்டு மான்ஸ்டரை பார்த்ததுனால உனக்கு மூளையில குழம்பி போச்சா, நீ என்ன சிச்சுவேஷன்ல இருக்கன்னு உனக்கு தெரியவே இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வான் கேட்பான். உடனே நம்ம ஜின்னு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கெல்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஒன்னா போலாம் ஒன்னா போலாம் ஒன்னா போலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போறதுக்காக நீ வெயிட் பண்ணல அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியுது, அப்படின்னா
நாங்கெல்லாம் வரட்டும், எங்களை இப்படியே அடிச்சு எங்க எல்லாரையும் கொன்றலாம் அப்படின்னு தானே வெயிட் பண்ற. இப்ப சொல்லு, யாருக்கு சுச்சுவேஷன் புரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் கேட்பான். உடனே இந்த வான் சொல்லுவான், டேய் முட்டாள், நான் இதுக்கு முன்னாடி நீ பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? நேம்டு மான்ஸ்டர் அங்கிருந்து பக்கத்துல வந்துரும் அப்படின்றதுக்காக தான். ஆனா இப்ப அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நீ எப்படி அந்த நேம்டு மான்ஸ்டர் கிட்ட இருந்து ஓடி வந்தன்னு எனக்கு தெரியல. ஆனா இனிமேல் இங்க இருந்து உன்னாலையும் உன்னோட கில்டு மெம்பர்ஸாலையும் கண்டிப்பா தப்பிச்சு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிடுவான். உங்க எல்லாரையும் கொல்ல போறேன்னு சொல்லுவான். உடனே நம்ம ஜின்னும் பட்லர் கிம்மும் அவங்க 2 பேரும் பார்த்து பார்த்து முழிச்சுக்கிட்டு கி 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 அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிடுவாங்க. ஏன்னா ஒரு தமிழ் பட வில்லன் எப்படி பேசுவானோ அந்த மாதிரியே நீ பேசுறடா. ஒரு ஜெனரிக் வில்லன் இப்படிதான்டா பேசணும். ஏன் தமிழ் பட வில்லன்களே நீ மிஞ்சிட்டடா, சூப்பர்ரா படா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னெல்லாம் பாராட்டிக்கிட்டு இருப்பான். உடனே இந்த வானு, என்ன உனக்கு உண்மையிலே மூளை குழம்பி போச்சா, இன்னமும் சிரிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னோடனே இப்ப நம்ம ஜின் சொல்லுவான், வான் மியூங்கியூன், நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லல, உனக்கு அப்பவே வார்னிங் கொடுத்தேன் தானே, நீ இனிமேல் என்ன கனவுல கூட எதிர்க்க கூடாது அப்படின்னு. அது எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கிருந்து மறைஞ்சு இந்த வானுக்கு பின்னாடி வந்து நிற்பான். இப்ப இந்த வானுக்கு இவன் எப்ப வந்தானே தெரியாது, அவ்வளோ வேகமா நம்ம ஜின் பின்னாடி வந்து நின்றுப்பான். இப்ப நம்ம ஜின்னு அவனை பார்த்தோன்னே போன சாப்டர்லேயே சொல்லியிருப்பான்ல, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லல, நீ என்னை எதிர்க்கணும்னு கனவுல கூட நினைக்க கூடாதுன்னு. அதை சொல்லி முடிச்சுட்டு அந்த வானோட மூஞ்சியிலேயே அப்படியே பலமான ஒரு பஞ்சு, அவ்வளோதான். அந்த ஒரு அடிக்கு இந்த வானு ஒரு பின்னாடி இருக்கிற ஒரு மரத்துல ஓங்கி போய் மோதி அதுல அவனோட பல்லெல்லாம் அப்படியே தெரிச்சிரும். இந்த வானு இதை எப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது, எப்படியா, நான் உன்னை விட ஸ்ட்ராங்கர் அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னை வேக வேகமா தன்னோட ஸ்பீரை வச்சு தாக்கிக்கிட்டே இருப்பான். ஒரு அடி கூட படாது. நம்ம ஜின்னு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு இப்ப பாத்துருவோமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு திருப்பியும் இந்த வானை வேக வேகமா அடிக்க ஆரம்பிப்பான். எல்லா அடியும் வான் மேல விழுகும். இப்ப நம்ம ஜின் சொல்லுவான், இதுக்கு தான் நான் உன்ட்ட அப்பவே சொன்னேன், நான் அமைதியா சொல்லும் போதே போயிடு அப்படின்னு. கேட்டியா? இப்ப தேவையே இல்லாம என்கிட்ட அடி வாங்கியே சாக போற அப்படின்னு சொல்லி அவனை இன்னும் அடி கல்லு மேல அடிச்சு அந்த வானு அந்த கல்லையும் உடைச்சுக்கிட்டு இன்னும் பின்னாடி அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி ரொம்ப தூரம் போய் விழுந்துருவான். இப்ப இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த வானோட கில்டு மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே அதிர்ச்சியா இருப்பாங்க. ஏன்னா என்ன நடக்குதுன்னு அவனுங்களால புரிஞ்சுக்கவே முடியல. இந்த வான் உடனே எந்திரிப்பான். இப்ப நம்ம ஜின் சொல்லுவான், இப்ப புரியுதா என்ன சிச்சுவேஷன்ல நீ இருக்க அப்படின்னு. இது சொன்ன உடனே இந்த வானு, சே, நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன மேஜிக் எக்யூப்மெண்ட்டை போட்டுட்டு வந்து சும்மா அதை வச்சுட்டு என்னை அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வான் கேட்பான். அவன் இன்னமுமே நம்ம ஜின்னு ஸ்ட்ராங்கர் அப்படின்றத ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். இப்ப இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் வேற போடுவாரு. அதுவும் ஒரு மாஸ்டர் மைண்ட் பிளான். என்ன பிளான் தெரியுமா? நம்ம ஜின்னு கூட வந்தார்ல, அவரை இவனுங்களோட ஆளுங்க வச்சு ஹாஸ்டேஜ் பிடிக்கலாம் அப்படின்னு. அதாவது நம்ம வானோட கில்டு மெம்பர்ஸ் போயிட்டு அங்க இருக்கிற இவங்களோட கில்டு லீடர் அதாவது பட்லர் கிம்ம வந்துட்டு ஹாஸ்டேஜ் பிடிக்க போறானுங்களாம். ஹாஸ்டேஜா பிடிக்கிறதுக்கு தப்பான ஆளை தான் சூஸ் பண்ணியிருக்கானுங்க. நம்ம ஜின்னும், நீ நல்ல முடிவு தான் எடுத்திருக்க, ஆனா தப்பான ஆளை வச்சு முடிவு எடுத்துட்டப்பா, உனக்கு அவர் யாருன்றது இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே நம்ம பட்லர் கிம்ம தாக்குறதுக்கு இவனுங்க சுத்து போட்டு நிப்பானுங்க. இவரு இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் பொறுமையே இருக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஏ ரேங்க் மேஜிக் அப்படியே போட்டு விட்டு எர்த்குவேக் மேஜிக்கை யூஸ் பண்ணி எல்லாரையும் புதக்குழிக்குள்ள இறக்கிடுவாரு. மொத்தமா வெறும் தலை மட்டும்தான் வெளில இருக்கும், அந்த அளவுக்கு உள்ள இறக்கிடுவாரு. இப்ப எல்லாரையும் பார்த்து சொல்லுவாரு, ஒருவேளை யாருக்கும் உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆசை இருந்துச்சுன்னா உங்க வாயை திறக்காம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிடுவாரு. அவ்வளவுதான். எல்லாம் வந்து அம்மா அப்பான்னு கத்திக்கிட்டு தெரியவானுங்க. அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. இப்போ உடனே நம்ம ஜின்னு, ஹஹா, என்னப்பா உன்னோட ஹாஸ்டேஜ் ஆக்டெல்லாம் ஃபெயில் ஆகி போயிடுச்சு போல, இப்ப என்ன பண்ண போறீங்க சாரு அப்படின்னு கேட்ட உடனே இப்ப இந்த வான் அதிர்ச்சியா கேட்பான், யாரா நீங்களா, எங்க இருந்துடா வந்தீங்க, என்னடா ஒவ்வொருத்தரும் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்க யாருன்றது உனக்கு தெரியாதா என்ன, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நாங்க தான் பீஸ் கில்டு, நாங்க பீஸா இருக்கணும்னு நினைக்கும் போது வரைக்கும் தான் நீயும் ஒரே பீஸா இருப்ப, அப்படி இல்லை உன்னை பீஸா ஆக்கிடுவோம், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் கேட்பான்.
உடனே இந்த வானு தன்னோட ஸ்பியரை போட்டுட்டு நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்றவான். என்னது, இந்த கிரேட் வானே சரண்டர் ஆகிறாரா? நீ வெளில போனீன்னா உனக்கு ஜெயிலு தான்ப்பா காத்திருக்கு, பரவாயில்லையா, நீ இன்னும் கொஞ்சம் சண்டை போட வேணாமா அப்படின்னு நம்ம ஜின் சொல்லும் போது இந்த வானு, இல்ல, சாகிறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல, என்ன தயவு செஞ்சு விட்டுரு, நான் இனிமேல் உன் வழி பக்கம் வரக்கூட மாட்டேன், உன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன், என்னைய இப்படியே விட்டுட்டீன்னா நான் உயிரோட போயிடுறேன், என்னை தயவு செஞ்சு உயிரோட விட்டுரு அப்படின்னு சொல்லுவான். ஆனா நம்ம ஜின் சொல்லுவான், உன்னை அப்படியே விடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, முதல்ல நீ தானே என்னை அட்டாக் பண்ண வந்த, அதுக்கு திருப்பி செல்ஃப் டிஃபென்ஸா தானே, ஒரு தற்காப்பா தானே நான் திருப்பி அட்டாக் பண்றேன், இதனால எனக்கு தண்டனை கூட கிடைக்காது, அதுவும் இல்லாம கேட்ல எது நடந்தாலும் வெளில தெரியாது, மறந்துட்டியா அப்படின்னு நம்ம ஜின் கேட்கும்போது, ஆனா அதை பண்ணினா நீ ஒரு கொலகாரனா மாறிடுவியே அப்படின்னு சொல்லி இந்த வான் கேட்பான். உடனே நம்ம ஜின்னும் யோசிச்சு பார்த்துட்டு, சரி, இந்த ஒரு தடவை நான் உன்னைய நம்புறேன், நீ இனிமேலாவது எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவன் ஸ்பியரையும் தட்டி விட்டுட்டு அங்கிருந்து திரும்பி நடந்து போவான். இவன் ஒரு ஸ்டெப்பு தான் நம்ம ஜின்னு எடுத்து வச்சிருப்பான். வச்ச உடனே இந்த வானு பின்னாடி இருந்து ஒரு டேகரை வச்சு நம்ம ஜின்னை கொல்றதுக்காக வருவான். இப்ப நம்ம ஜின் சொல்லுவான், நன்றி, நான் என்ன நினைச்சேனோ அதையே பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானை மொத்தமா அப்படியே பீஸா வெட்டி போட்டுருவான். அவ்வளோதான், இந்த வான் மொத்தமா இறந்து போயிட்டான். இப்ப இந்த கேட்டுக்கு வெளில இருக்குல்ல, அந்த கேட்டுக்கு வெளில ஒரு 2 பேரு இதுக்கு காவல் காக்குறதுக்காக பெரிய காவலாளிகள் மாதிரி உட்கார்ந்துருக்கானுங்க. பார்த்தா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ஏன்னா நார்மலா இந்த மாதிரி ஏறாங் கேட்டுக்குள்ள யாராவது உள்ள போனாங்கன்னா அவங்க திருப்பி வர்றதுக்கு 3 நாள் ஆகுமா. அந்த 3 நாளும் வேற யாரும் உள்ள போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பாதுகாக்கிறதுக்காக தான் இவனுங்க இருக்கானுங்களாம். இவனுங்க உடனே வா நம்ம தேட்டரெல்லாம் போயிட்டு வரலான்னு பானுங்க. பார்த்தா உடனே இந்த கேட்ல இருந்து சவுண்டு கேட்டு அதுக்கு வெளில ஆளுங்க வர ஆரம்பிப்பாங்க. என்னது, அதுக்குள்ளே ஆளுங்க வராங்க, எப்படி இது அப்படின்னோடனே பார்த்தா நம்ம ஜின்னு தான் வெளில வருவான். இப்ப லைவ்லையும் போட ஆரம்பிச்சிருவானுங்க இதை, நம்ம ஜின்னு வெளில வந்துட்டான் அப்படின்னு. நம்ம ஜின்னு மிச்சம் இருக்கிற ஸ்டார் கில்டு மெம்பர்ஸை மொத்தமா கட்டி கூட்டிட்டு வந்துட்டு பட்லர் கிம்மோட வெளில வந்துருவான். இப்ப எல்லா கமெண்ட்ஸ்ல இருக்கிறவங்களும் என்னாச்சு, அதுக்குள்ளே எப்படி இவர் வெளில வந்தாரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அங்க இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருப்பான்ல அவன் கேட்பான், ஹண்டர் ஜின், நான் ஒரே கொஸ்டின் கேட்கறேன், உள்ள என்ன நடந்துச்சு, கேட்ல அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்பான். நம்ம ஜின்னும் மொத்த கதையும் சொல்றது ரொம்ப பெருசா போகும், நான் ஜஸ்ட் சம்மரி மட்டும் சொல்றேன். ஒரு நேம்டு மான்ஸ்டர் இந்த கேட்டுக்குள்ள இருந்துச்சு, இது ஒரு வேரியேஷன் கேட் அப்படின்பா. இதை கேட்டு அந்த இன்டர்வியூவர், என்னது வேரியேஷன் கேட்டா, அப்படின்னா வாயா இப்பயே ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது, கவலைப்படாதீங்க, பொறுமையா இருங்க, அந்த நேம்டு மான்ஸ்டரை நான் கொன்னுட்டேன் அப்படின்றான். என்னது, கொன்னுட்டியா, உண்மையாவா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லுவான். இப்ப இந்த இன்டர்வியூவரும் கேட்பான், ஆமா இந்த ஒரு சண்டையில எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படின்னு. உடனே நம்ம ஜின் சொல்லுவான், மொத்தம் 7 பேர் இறந்து போனாங்க, ஆமா அதுல ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், வானும் சேர்த்து மொத்தம் 8 பேர் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லுவான். வானா, ஆமா அவர் எப்படி இறந்து போனாரு அப்படின்னு கேட்கும்போது, வான் தானே, அவனுக்கு முற்றுப்புள்ளி வச்சது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்லுவான். இப்ப கமெண்ட்ல இருக்கிறவங்களா, என்னது முற்றுப்புள்ளி முதற்புள்ளியா, என்னையா பேசிக்கிட்டு இருக்கான் இந்த ஆளு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆச்சரியமா இருப்பானுங்க. இப்ப நம்ம ஜின்னு இந்த மாதிரி இன்டர்வியூல சொன்னதுனால இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லி மொத்தமா அவனுங்க அந்த கில்டு அசோசியேஷன் இருப்பானுங்கல்ல, அவனுங்க ஹண்டர் அசோசியேஷன், அவனுங்க உள்ள போய் எல்லாத்த பத்தியும் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பானுங்க. ஒரு சின்ன தடயம் கிடைச்சா கூட எல்லாத்த பத்தியும் எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே நோண்டி அப்படியே தேட ஆரம்பிச்சிருவானுங்க. அப்படி போறப்பதான் இந்த நேம்டு மான்ஸ்டர் செத்து கிடக்கிறதையும் பார்ப்பானுங்க. அவனுங்க நிறைய பேர் இருந்ததுனால இதை ஈஸியா எடுத்துட்டு வந்துருவானுங்க. ஆனாலும் அவனுங்களால சுத்தமா நம்ப முடியாது. நம்ம ஜின்னு இதை தன்னந்தனியா எப்படி கொன்னா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இப்ப இந்த நேம்டு மான்ஸ்டர் இந்த கேட்டு பத்தியெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் ஸ்டார் கில்டு இருக்கானுங்கல்ல, அதாவது இந்த வானோட கில்டு, அந்த கில்டு மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கணும்ல. ஸோ ஒவ்வொரு மெம்பர்ஸா கூப்பிட்டு தனித்தனியா விசாரிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. யாருமே பெருசா எந்த உண்மையும் சொல்லவே மாட்டாங்க. கேட்டா எனக்கு தெரியாது, நான் எதையும் பார்க்கல, என் லாயரை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொன்ன பதிலே திருப்பி திருப்பி சொல்லுவானுங்க. இப்ப ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் உண்மையை சொல்லியிருப்பாரு. அது யாருன்னா நம்ம டீம் 1 லீடர், அந்த பயந்து போனார்ல நேம்டு மான்ஸ்டர் கிட்ட, அவர் மட்டும்தான் உண்மையை சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவர் இன்னமுமே பயத்துல தான் இருப்பாரு. இது மட்டும் கிடையாது, இதோட சேர்த்து ஒரு லெட்டரும் ஒரு யூஎஸ்பியும் யார் அனுப்புனதுனே தெரியாம இந்த ஹண்டர் அசோசியேஷனுக்கு வந்திருக்கும்.
இந்த யூஎஸ்பியில அந்த ரைட்ல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட வெளிச்சமா அப்படியே படம் போட்டு பிடிச்சிருப்பானுங்க. இந்த குறும்படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையாவே என்ன நடந்துச்சு, யார் மேல தப்பு அப்படின்றது நம்ம ஹண்டர் அசோசியேஷனுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஸோ நம்ம ஜின் மேல தப்பு இல்லைன்றதும் தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு ரைடை ஃபிலிம் பண்றதுன்றது தப்பு தான். இதை பண்ணது கண்டிப்பா பீஸ் கில்டு தான். இது ஹண்டர் அசோசியேஷனுக்கு நல்லா தெரிஞ்சாலும் இந்த வார்ன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்றதுனால இதுக்கு பெருசா ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அதாவது இந்த ரைடை ஃபிலிம் பண்ணியிருக்காரு நம்ம சோய், அதுக்கு பெருசா ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷனை ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அந்த வானை பத்தி. இந்த வானு இப்ப என்ன பண்ணா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்னு 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்ல இருந்து எல்லாத்தையும் தோண்ட ஆரம்பிச்சிருப்பானுங்க. அப்படி தோண்டும் போதுதான் இந்த வான் பத்தி நிறைய கசப்பான உண்மைகள் எல்லாம் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த வானு அவன் 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஒரு செலிபிரிட்டியா இருந்துட்டு அப்படியே விலகி போயிட்டான்ல, அவன் மேல கூட பாப்புலாரிட்டி அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு கூட நம்ம ஜின்னு சொல்லியிருப்பான்ல. அப்ப அவன் நிறைய குற்றங்கள் பண்ணியிருக்கானா, இவனே நிறைய பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கானா. இதனாலேயே நிறைய கொலைகள் குற்றங்கள்னு எக்கச்சக்க விஷயங்கள் பண்ணியிருக்கான். இன்னும் பண மோசடின்னு எக்கச்சக்க கேஸ் இவன் மேல இருந்திருக்கு. ஆனா எல்லா கேஸ்ல இருந்தும் ஈஸியா தப்பிச்சிருந்திருக்கான். இவன் மேல எந்த ஒரு கேஸுமே இருக்க விடாம இவன் பாத்துக்கிட்டானா. இதனாலேயே இவனுக்கு ஹெல்ப் பண்ண ஆளுங்க இருக்காங்கல்ல, பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க, அவங்களையும் போய் விசாரிச்சிருக்காங்க. ஆனா அவங்க யாருமே வாயை திறக்கவே இல்லையா. எல்லா உண்மையை பத்தி கேட்க போனாலேயே போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாங்களா. இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இப்ப இந்த ஒரு விஷயத்தோட நம்ம வானோட இன்வெஸ்டிகேஷனையும் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுலயும் முக்கியமா நம்ம ஜின் கிட்ட தான் அதிகமான அளவு இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கும். ஒரு வாரத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம ஜின் பொறுப்பா பதில் சொல்லியிருப்பான். அதனால நம்ம ஜின்னையும் போகிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. இப்ப நம்ம ஜின் பண்ணதை பத்தி நிறைய ஒப்பீனியன்ஸ் வேற வேற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் நம்ம ஜின் பண்ணது சரி அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமும், இன்னொரு பக்கம் நம்ம ஜின் பண்ணது ஒரு தப்பு, அது ஒரு கொலை அப்படின்னு சொல்லி இன்னொரு கூட்டமும் இருக்கும். இருந்தாலும் நிறைய பேரு நம்ம ஜின் பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால நம்ம ஜின் மேல பெருசா எந்த தப்பும் இல்லாம அவனை இப்போதைக்கு வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இனிமேல் கொஞ்ச நாளைக்காவது கொஞ்சம் அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரரும் சொல்லி அனுப்புவாரு. நம்ம ஜின்னும் இதெல்லாத்தையும் கேட்டுட்டு வந்துருவான். இப்ப இந்த நேம்டு மான்ஸ்டரை வெளில வந்து ஒரு பெரிய ஆக்ஷன்ல வித்திருப்பாங்க. அந்த ஆக்ஷன்ல விற்கும் போது இந்த நேம்டு மான்ஸ்டரை ஒரு சவுதி அரேபியாவை சேர்ந்த ஒரு பிரின்ஸ் $500 மில்லியன் இதை வாங்கியிருப்பாரு. அதுவும் சொலையா ரெடி கேஷா கொடுத்து வாங்கியிருப்பாரு. 500 மில்லியன்ன்றது நம்ம மதிப்புக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 கோடி. ஸோ அவ்வளோ விலை கொடுத்து ஒரே ஒரு வைவனை இவர் வாங்கியிருப்பாராம். இதை பத்தி கமெண்ட்ஸ் நியூஸ்ன்னு எல்லாத்துலயும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜின்னை பத்தி தான் எல்லாத்த பத்தியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜின் இருக்காப்பலையில மொத்த 40,000 கோடியையும் அப்படியே ஒரு டொனேஷன் ஃபவுண்டேஷனை உருவாக்கி அதுல போட்டு எல்லாத்தையும் டொனேஷன் கொடுத்துட சொல்லியிருப்பாரு. ஏன்னா எல்லாரும் இவரை பத்தி பாராட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதனாலயே நம்ம ஜின்னு எல்லாத்தையும் பண்ணிடுவாரு. பண்ணதுக்கு அப்புறம் இப்ப ஒரு மூலையில போய் அவரோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம சோய் தான் பராமரிப்பாரு. இந்த மொத்த காசையும் கொடுக்கறதெல்லாம் அவனும் கேட்பாரு சோயும். ஆமா, இதெல்லாத்தையும் இதுக்கு கொடுக்கணும் தானே, இதை வந்து இதுக்கு கொடுக்கணும் தானே, இந்த அமௌண்ட்டை இதுக்கு கொடுக்கணும் தானே அப்படின்னோடனே நம்ம சின்ன ஆமா எல்லாத்துக்கும் நீங்களே கொடுத்துருங்க, எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவான். இப்ப நேரா போயிட்டு அவங்க அம்மாவையும் தங்கச்சியையும் பார்த்துக்கிட்டு இருப்பான். இதுங்க ரெண்டும் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க. உடனே நம்ம ஜின்னு யோசிப்பான், என் மொத்த காசும் ஐயோ எல்லாம் போயிடுச்சே, மேபி ஒரு 10 கோடியை மட்டுமாவது விட்டு வைக்க சொல்லுவோமா? அந்த 10 கோடி இருந்தாலே நான் என் தங்கச்சி நினைக்கிற எல்லாத்தையும் என்னால பண்ண முடியும். என் அம்மாவுக்கும் இன்னும் ஒரு கம்ஃபர்டபுளான லைஃபை என்னால கொடுக்க முடியும். ஆனா எல்லாத்தையும் நான் அப்படியே கொண்டு போய் தானமா கொடுத்துட்டேனே, என்னைய எல்லாரும் ஹீரோ சொல்றாங்கன்னு நானும் எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிப்பான். இப்போ உடனே உங்க தங்கச்சி டேபிள் கீழே இருந்து வந்து, சிச்சே எனக்கு தெரியும்டா நீ இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுவேன்னு. அம்மா நான் நேத்தே சொன்னேன்ல இவன் இந்த பணத்தை கொடுத்துட்டு இப்படிதான் பண்ணுவான்னு, பாத்தீங்களா இவன் ரியாக்ஷனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். உடனே இவங்க தங்கச்சி கேட்கும், 40,000 கோடியை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த பணத்தை நம்ம வாழ்க்கை ஃபுல்லா பண்ணா கூட எதுவும் செலவு பண்ண முடியாது, ஃபுல்லா கூட செலவு பண்ண முடியாது. அவ்வளோ காசு நமக்கு எதுக்கு, நமக்கு இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லும். உடனே அவங்க அண்ணனை பார்த்து இன்னொன்னும் கேட்கும், அம்மா எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு.
நம்மளே பார்த்துக்கணும் அதானே அப்படின்னு நம்ம ஜின் சொல்லும் போது, ஆமா அதனால இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த பணத்தை பத்தி மொத்தமா மறந்துடு, நீ திரும்பி வந்ததே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லும். உடனே நம்ம ஜின் யோசிப்பான், என் பாசக்கார தங்கச்சி என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கு அப்படின்னு. உடனே உங்க அம்மாவும், ஜின் நான் இதை ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன் தானே, எப்பயும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், நீ கஷ்டப்பட்டு உன்னோட ரத்தத்தை சிந்தி சம்பாதிக்கிற பணத்தை என்னால எப்படி செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்பாங்க. அப்படி அதை கேட்ட உடனே நம்ம ஜின்னும் ஓகேமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இருந்தாலும் நீங்க சீக்கிரம் செலவு பண்ண ஆரம்பிக்கணும், ஏன்னா நான் இன்னும் நிறைய சம்பாதிக்க போறேன் அப்படின்பா. அப்படியா, அப்படின்னா எனக்கு ஒரு மசாஜ் சேர் மட்டும் வாங்கி கொடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்படியா, அப்படின்னா வாங்க நம்ம நாளைக்கு கடைக்கு போவோம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் கடைக்கு போகணும் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இவங்களுக்கு இந்த வீடை காமிச்சா இவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க அந்த புது வீடை. ஆனா அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்ன முடிவு பண்றான். அது என்னடா பிரேக் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஒரு உலகத்துக்கே ஒரு பிரேக்கை கொடுத்துட்டு நம்ம முறிம்ல முழிக்கிறதுக்காக நம்ம ஜின்னும் அங்க போயிடுவான். இப்ப நேரா நம்ம ஃபயர் கிங்கோட ரூமுக்கு போய் நின்றுவான். உடனே ஃபயர் கிங் கேட்பாரு, நான் உன்னை காலையில தானே வர சொன்னேன், அதுக்குள்ளே ஏன் வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, வெயிட் பண்ணி போர் அடிக்குது, ஏற்கனவே உங்களுக்கு பதில் என்னன்னு தெரியும், அப்புறம் எதுக்கு இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்பான். இப்போ நம்ம ஃபயர் கிங் யோசிப்பாரு, நார்மலா 50 அடிக்கு முன்னாடி இவன் வந்தாலே என்னால் இவனை கண்டுபிடிச்சிட முடியும், ஆனா இப்போ இவன் 30 அடிக்கிட்ட வந்து தான் என்னால் இவனை கண்டுபிடிக்க முடியுது, இன்னொரு என்லைட்மெண்ட்டை இவன் கெயின் பண்ணிட்டான் போல அப்படின்பாரு. சே, ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இப்படி அவசர கொடுக்கையாவா இருப்ப அப்படின்னு கேட்கும்போது, ஸ்லீப்ன்றது ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டுக்கு தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க, அப்புறம் எதுக்குங்க வெயிட் பண்ணணும், வாங்க சட்டப்பட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே இவரும் அந்த கதவை அப்படியே தன்னோட கீயை வச்சு ஓபன் பண்ணுவாரு. பண்ண உடனே இப்ப நம்ம ஜின் இவரை பார்த்து சொல்லுவான், மாஸ்டர் எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. உடனே அவரும், கண்டிப்பா உனக்கு தான் நான் சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம ஜின்னு நம்ம ஃபயர் கிங் கிட்ட டிசிப்ளா இருந்து அவரோட மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டான். இன்னும் நிறைய ஸ்ட்ராங்கா மாறுறதுக்கும் நம்ம ஜின்னு தயாராயிட்டான். இப்ப நேரா அவங்க அண்ணன் கிட்ட போயிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுவும் 1 வருஷத்துக்கு நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன்னு சொல்லிடுவான். ஸோ 1 வருஷத்துக்காவது அட்லீஸ்ட் இந்த மார்ஷியல் ஆர்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம ஜின் ஃபேமிலியை விட்டு போறேன்னு சொல்லுவான். இது கேட்ட உடனே அவங்க அண்ணன் அதிர்ச்சியாகி, என்னது 1 வருஷமா, 1 வருஷத்துக்கு நான் என் தம்பியை பார்க்காம இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அப்படியே ரொம்ப ரொம்ப சோகமாயிடுவாரு. உடனே நம்ம அண்ணாத்த பொசுக்குன்னு இந்த ஃபயர் கிங்கோட காலில் விழுந்து, ஃபயர் கிங் நீங்க தான் என் தம்பியை நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்டுட்டு இந்த ஃபயர் கிங்கும், ஆமாமா நீ சொன்ன மாதிரி இவன் கொஞ்சம் அறகுறையா தான் இருக்கான், இவனுக்கு நிறைய சொல்லி தரணும் தான், நான் இவனுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லித்தரேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நம்ம ஜின்னு யோசிப்பான், யோ அவரு உன்கிட்ட நான் அறகுறைன்னு சொல்லவே இல்லையே, என்ன எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் நீயே போட்டுக்கிறியா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே இந்த ஃபயர் கிங்கும், இப்பயே விடிஞ்சிருச்சு, நம்ம இப்பயே கிளம்பினாதான் கரெக்டா இருக்கும், அதுவும் இல்லாம ஒருத்தன் ஒரு முடிவு எடுத்துட்டானா உடனே அந்த முடிவை உடனே செஞ்சிடணும், அந்த முடிவுல இருந்து பின்வாங்கவே கூடாது, முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்கவே கூடாது, வச்சா அந்த காலை வெட்டி போட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாரு. உடனே அவங்க அண்ணாத்தையும், கவலைப்படாதீங்க நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்றேன்னொன்னே, அதெல்லாம் எதுக்கும் தேவையில்ல, என்ன ட்ரைனிங் தான் பண்ண போறோம், என்ன சுத்தி பார்க்கவா போறோம், எதுவுமே தேவை கிடையாது, அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. உடனே நம்ம அண்ணாத்தையும் கேட்பாரு, ஆமா நீங்க எந்த இடத்துக்கு போறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமான்னொன்னே, ஆன்ஹியூ ப்ராவின்ஸ்க்கு போறோம், அங்கதான் நம்ம சீக்கிரமா நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபயர் கிங் சொல்லுவாரு. உடனே நம்ம ஜின்னு, நடந்தா இரு எதுக்கும் ஒரு டவுட் கேட்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணாத்தைய பார்த்து, ஆமா இங்க நடந்து போறதுன்னா எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்பான். உடனே நம்ம அண்ணாத்த சொல்லுவாரு, அட்லீஸ்ட் 1 மாசமாவது ஆகும். என்னது 1 மாசமா? ஆமா குதிரையில போனா 1 மாசம் ஆகும் அப்படின்பாரு. என்னது குதிரையில போனாலே 1 மாசம் ஆகுமா? அப்புறம் இங்க ஒரு பீஸ் சொன்னுச்சே நடந்து போனாலே 1 மாசம் தான் ஆகும் அப்படின்னு, யார் அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்ப்பான். உடனே நம்ம ஃபயர் கிங்கு, டேய் அதெல்லாம் ஸ்லோவா இருக்கிறவங்களுக்கு, என்ன மாதிரி நங்கு நல்லா காலை தூக்கி வச்சு நடக்கிறவங்க எல்லாம் 1 மாசத்துக்கு கம்மியாவே போயிடலாம், அதனால நான் அப்படித்தாண்டா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே நம்ம ஃபயர் கிங் சொல்லுவாரு. உடனே நம்ம ஜின்னு வேகமா வந்து, அப்படியா அப்படின்னா அண்ணாத்த நீங்க போயிட்டு எங்க பேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிடுங்க அப்படின்ட்டுருவான். டேய்
எதுக்குடா அப்படின்னு இந்த ஃபயர் கிங் கேட்கும்போது, ஏங்க என்ன, நான் இவ்வளோ காசு வச்சிருக்கிற, இவ்வளோ பணம் வச்சிருக்கிற ஒரு ஃபேமிலில இருந்து வரேன், போயிட்டு என்னை பிச்சை எடுக்க சொல்றீங்களா சாப்பாடுக்கு? ஒரு மாசம் நடந்தே கூட்டிட்டு போவேன்னு சொல்றீங்க, அப்ப என்ன சாப்பாட்டுக்கு நக்கிட்டு போறதா? அதெல்லாம் முடியாது. நான் என்கிட்ட பணம் இருக்குன்னா அதை கண்டிப்பா செலவு பண்ணுவேன். அதுவும் இல்லாம நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போகணும், போயிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிடுவான். சொன்ன உடனே இந்த ஃபயர் கிங்கும், ஆ சரி, 1/2 மணி நேரம் தரேன், அதுக்குள்ள உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ சீக்கிரம் வர அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப நம்ம ஜின்னு யாரை பாக்குறதுக்காக போவான் அப்படின்னா, நம்ம ஜின்முவை பாக்குறதுக்காக. அங்க ட்ரைனிங் கேவ்ல நம்ம ஜின்மு ரொம்ப வெறித்தனமா ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம ஜின்னு அங்க பக்கத்துல போயிட்டு, என்ன நீ ட்ரைனிங் பண்றத பார்த்தா பயங்கரமான சவுண்ட் எல்லாம் கேக்குதே அப்படின்னு பின்னாடி கதவு கிட்ட நின்றுட்டு நம்ம ஜின் சொல்லுவான். உடனே நம்ம ஜின்முக்கு அதிர்ச்சியா இருக்கும். நீயா அப்படின்னு கேட்பான். என்ன தெரிஞ்சுக்கிட்டே கேட்குற பாத்தியா, வேணும்னே என்னை விருப்பேத்திரியா அப்படின்னு இந்த ஜின் கேட்கும்போது நம்ம ஜின்மு யோசிப்பான், இவன் எப்பயில இருந்து இவன் இங்கே நிற்கிறான் அப்படின்னு. உடனே நான் ட்ரைனிங்ல இருக்கேன், நீ அப்புறமா வா அப்படின்னு சொல்லிடுவான். உடனே நம்ம ஜின்னு, ட்ரைனிங்கு, நீ உன்னோட கோவத்தை வெளிப்படுத்துற அவ்வளோதானே, சவுண்டை வச்சு கேட்டாலே தெரியுது நீ ரொம்ப கோவமா இருக்க அப்படின்னு. அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில உன்னால எப்படி ட்ரைனிங் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஜின் கேட்பான். இப்போ நம்ம ஜின்மு யோசிப்பான், நான் எப்படி இருக்கேன் அப்படின்றத சவுண்டை வச்சே இவன் கண்டுபிடிக்கிறானா? அது மட்டும் இல்லாம இவன் எப்ப வந்தானும் எனக்கு தெரியல, ஒருவேளை இவன் ஸ்ட்ராங்கா மாறிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்மு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம ஜின்னும், நான் கிளம்புறேன், நான் ஃபயர் கிங் கிட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறதுக்காக இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவான். ஃபயர் கிங்கா? ஃபயர் கிங் எதுக்கு இவனுக்கு சொல்லி தரணும்? இல்ல, ஒருவேளை இவன் உண்மையான ஒரு ப்ராடிகி, இவன் ஒரு மான்ஸ்டர் அப்படின்றது ஃபயர் கிங்குக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு காரணத்தினாலதான் இவனுக்கு கத்து தரணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணியிருப்பார் போல அப்படின்னு நம்ம ஜின்முவே யோசிச்சுக்கிடுவான். என்ன அவரோட டிசிபிளா மாறிட்டியா அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரி தான், ஆனா அந்த மாதிரி இல்ல, அது ஏதோ ஒண்ணு, அதை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்லிடுவான். சரி, இப்ப எதுக்கு இங்க வந்த? இத சொல்லி டாட்டா காட்டிட்டு போலான்னு வந்தியா? நான் என்ன உன்னை வந்து வழி அனுப்பி வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜின்மு கேட்பான். அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, நான் வந்ததுக்கான காரணம் கிரேட் செலஸ்டியல் பேங்க்வெட், அது இன்னும் 1 வருஷத்துல நடக்க போகுது, அதுல நான் வந்து கண்டிப்பா கலந்துக்கிடுவேன், அந்த சியோங் பொங்கும் கலந்துக்கிடுவான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜின்முவும் கேட்பான், எதுக்கு இதெல்லாம் சொல்ற அப்படின்னு. உடனே நம்ம ஜின்னு, அதை நீயே கண்டுபிடிச்சுக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுவான். ஸோ நம்ம ஜின்னு எதுக்காக இதெல்லாத்தையும் சொல்றான்னா, இன்னும் 1 வருஷத்துல நீ ஸ்ட்ராங்கா மாறணும், அப்படி இல்லைன்னா சீக்கிரமாவே நானும் உன்னோட லெவலுக்கு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லாம சொல்லிட்டு போறான் நம்ம ஜின்னு. 1 வருஷமா? அதுக்குள்ள நான் யாருன்றத காட்டுறேன், அங்க நான் உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி தன்னோட ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணுவான் இந்த ஜின்மு. இப்ப நம்ம ஜின்னு நேரா கிளம்புறதுக்காக வந்திருப்பான். அங்க பார்த்தா எல்லா பீஸும் நிக்கும், நம்ம ஜின்னுக்கு தெரிஞ்ச எல்லா பீஸும். உடனே நம்ம ஜின்னு, நீங்களாம் எப்படியா இங்க வந்தீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்பானா. உடனே நம்ம 3 பொண்ணு சொல்லும், நீங்க லோவர் டிஸ்ட்ரிக்டோட இன்ஃபர்மேஷனுக்கான திறமையை வந்து குறைச்சி எடை போட்டுட்டீங்க, இன்ஃபர்மேஷன் வந்துட்டா நாங்கெல்லாம் சீக்கிரமா அதை கண்டுபிடிச்சிருவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 பொண்ணு சொல்லும். உடனே நம்ம ஜின்னு கேட்பான், என்ன எதுவும் ஸ்பைய உள்ள விட்டுட்டியா அப்படின்னு சொல்லும் போது, ஸ்பையா அதெல்லாம் தேவையே இல்லை, உங்க பக்கத்திலே ஒரு பீஸ் சுத்திக்கிட்டே இருக்குமே, அது இருக்கும்போது ஸ்பையெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லும். என்னது, என் பக்கத்திலே சுத்துற பீஸா, யார் அது அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிக்கும் போது, இந்தாங்க லீடர், நான் உங்க பேக்கை பேக் பண்ணிட்டேன், இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூஜின் வந்து கேட்பான். ஓஹோ நீதானா, இந்த செல்லம் தான் வந்துட்டு போயிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டு வருதா, உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு இவனை முறைச்சிக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம ஜின்னும் பேக் எடுத்துட்டு, இப்படியே எஸ் ஆயிருவோம், இங்க இன்னொரு பைத்தியம் வேற சுத்திக்கிட்டு இருக்கு, அதுகிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லும் போதே, சேவியர் என்னையும் கூட்டிட்டு போங்க, நானும் கிராண்ட்பா ஜியோ கூட டிசிப்ளா மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியோங் வந்து சொல்லுவான். வந்துருச்சுடா அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிக்கும் போது உடனே நம்ம ஜின்னு சொல்லுவான், அப்படியா, அப்படின்னா ராசா போயிட்டு ஸ்வாட் செயின் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவான். அப்படியா, நான் ஏற்கனவே கேட்டுட்டேன், அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு உடனே இந்த சியோங் சொல்லுவான். என்னது ஓகேன்னு சொல்லிட்டாரா, அவரை நாங்க பார்த்தே அவரை தேடியே 1 மாசத்துக்கு மேல ஆகுது, அதுக்குள்ளேயும் எப்படி நீங்க போய் பர்மிஷன் கேட்டீங்கன்னு நம்ம ஃபர்ஸ்ட் கிரைன் வந்துட்டு இவனை ஒரு கயிறு கட்டி மொத்தமா இவனை சேர்த்து கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிருவானுங்க. இவனை மொத்தமா கயிறு கட்டி அப்படியே பல்லக்கில் தூக்கிட்டு போற மாதிரி மொத்தமா தூக்கிட்டு போவானுங்க. இப்ப நம்ம ஜின்னு இன்னும் மீட் பண்ண வேண்டிய ஒரே பீஸு அந்த லீ சியோவோல் பொண்ணு தான்.
அதுவும் நம்ம ஜின்னை பார்த்துட்டு அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். உடனே நம்ம ஜின்னு, என்னது இது, ப்ரொப்போசல்னால தான் இப்படியெல்லாம் நடக்குதோ, இந்த பொண்ணு என்னைய பார்க்கும்போதெல்லாம் அடிக்கடி வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த பொண்ணை பார்த்தாலும் நான் ஏதாவது சொல்லுவேன்னு வெயிட் பண்ணுது, இந்த பொண்ணுகிட்ட போய் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே போயிட்டு செக்ட் லீடர் லீ அப்படின்னு சொல்லும்போது, சச்ச நீங்க என்னைய மயிலேடினே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். அப்படியா, மயிலேடி லீ அப்படின்னு சொல்ல போவானா? உடனே எல்லா பீஸும் அப்படியே காது கொடுத்து இது என்ன அப்படின்னு கேட்கறதுக்காகவே அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. உடனே நம்ம ஜின்னு சொல்லுவாரு, நல்லா அமைதியா உங்களோட வாழ்க்கைய நிம்மதியா வாழுங்க அப்படின்பா. ஏதோ நம்ம ஜின்னு வயசாகி அப்படியே பாத யாத்திரை போற மாதிரி அது திருப்பி வராத மாதிரி ஒரு அட்வைஸா கொடுக்குறான். அதுவும் இந்த மாதிரியான ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு போறான். இப்ப நம்ம ஜின்னு வேற, உங்க பிசினஸ் நல்லபடியா நடக்கட்டும், நீங்க எது பண்ணாலும் அது நல்லபடியா போகட்டும் நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு வேற பெருமையா வேற யோசிச்சுக்கிடுவான். எப்படி சூப்பரான அட்வைஸா கொடுத்தேனா, இந்த பொண்ணுகிட்ட இந்த மாதிரி பேசிட்டு போறதுதான் கரெக்ட், இதை விட ஒரு பிசினஸ் ஓனர் கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு பெருமையா வேற யோசிச்சுக்கிடுவான். உடனே இந்த பொண்ணு எங்களா ஜின் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பேசுறதுக்காக வரும். அப்ப இந்த ஃபயர் கிங்கு, என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்க, நீ பேசி முடிச்சினா நம்ம கிளம்புவோமா, போறதுக்கு தூரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிடிச்சி இழுத்துட்டு போவான். ஏங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு நம்ம ஜின்னு கத்திக்கிட்டே இருப்பான். பார்த்தா சவுண்டு மட்டும்தான் இங்க இருக்கும், ஆள் அங்க இருக்க மாட்டான். அந்த ஆளை பிடிச்சி நம்ம ஆளு ஃபயர் கிங்கு அப்படியே இழுத்துட்டு வேகமா போயிட்டு இருப்பாரு. உடனே இங்க இருந்து நம்ம அண்ணாத்த கத்துவாரு, என் குழந்தை தம்பி வீட்டுக்கு பத்திரமா வந்திருப்பா அப்படின்னு. உடனே நம்ம ஜின்னு, இதை கேட்டதுக்கு அப்புறம் தாங்க லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு என்னமோ பத்திரமா இல்ல, பாத்திரத்துல வராம இருந்தா சரி அப்படின்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போயிட்டு இருப்பான். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சோடனே நம்மளுக்கு 1000 இயர் ஓல்டு கேபிட்டலான லூயாங்க தான் காட்டுறாங்க. ஸோ இந்த ஒரு கேபிட்டல்ல ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல ஒரு பெரிய கலவரமே போயிட்டு இருக்கு. ஆளுங்க எல்லாரும் அப்படியே உடச்சிக்கிட்டு வெளில வந்து விழுகிறானுங்க. இந்த தமிழ் சினிமாலலாம் படம் ஆரம்பிச்சோடனே இந்த மாதிரி தான் காட்டுவாங்க. ஏதாவது ஒரு ஹோட்டல்ல சம்பந்தமே இல்லாம யாரோ பறந்துகிட்டு இருப்பாங்க. பார்த்தா உள்ள சண்டை போட்டது நம்ம ஹீரோவா இருப்பாரு, கெட்டவங்க எல்லாத்தையும் பறக்க விட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட், இங்க பறக்க விடுறது என்னமோ கெட்டவனுங்களை தான், ஆனா பறக்க விடுறதும் கெட்டவனுங்க தான். அதாவது ஒரு 2 குரூப்புக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி உள்ள நிறைய பேரை கொண்டுகிட்டு இருப்பானுங்க ஒரு குரூப். இது 2 கேங்குள்ள நடக்கிற பிரச்சனை தான். இப்ப நிறைய பேரை கொண்டுகிட்டு இருந்தாங்கல்ல, அந்த குரூப்போட தலைவன் உடனே திரும்பி பார்த்து, இங்க இருக்கிறவங்க நிறைய பேருக்கு என்னை தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம கூட இருக்கலாம், நான் யாருன்றத நானே சொல்றேன், நான் தான் த லோன் பீஸ்ட் ஆஃப் த கிரேட் ஈஸ்டர்ன் எவன்லி செக்ட், என் பேரு ஹியூ கியோல் அப்படின்னு சொல்லும் போதே இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி குறுக்க ஒரு கிராஸ்வேர்டு வரும். யாருன்னு பார்த்தா இந்த பக்கம் நம்ம ஃபயர் கிங்கும் ஜின்னும் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த பிளாக் செட்டு முட்டா பசங்க, அவனுங்களை எதிர்க்க போன இந்த இவனுங்க என்ன பேர்னே தெரில, எதுக்கு எடுத்தாலும் ஹெவன்லின்னு வச்சுக்கிறானுங்க. ஹெவன்லின்னு பேர் வச்சாலே பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க போல. இவனுங்கெல்லாம் என்ன சொல்றது? உடனே நம்ம ஜின்னும் சொல்லுவான், ஆமாமா இவனுங்கெல்லாம் போற வழியில கல்லு தடிக்கே கீழே விழுந்து சாகிற பசங்க, இவனுங்கெல்லாம் நம்ம ஒன்றும் கண்டுக்க தேவையில்ல, நம்ம சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி அசிங்கப்படுத்தினதை கேட்ட உடனே அந்த ஒத்தக்கண்ணு சொட்டைக்கு உடனே கோவம் வந்து, யாரா நீங்க அப்படின்னு கொல்றதுக்காக வருவான். ஆனா அவன் ஜின்னு பக்கத்துல வரும்போதே என்ன வந்து அடிச்சுச்சுன்னே அவனை தெரியாது. நம்ம ஜின்னு அவ்வளோ வேகமா ஒரு பஞ்சை கொடுத்து அதுல அவன் தாட உடஞ்சு நிறைய பல்லெல்லாம் செதறி உடனே கீழே விழுந்துருவாரு நம்ம ஆளு. இப்ப நம்ம ஜின்னு திரும்பி பார்ப்பான், உனக்கு முடிதான் இல்லைன்னு நினைச்சேன், மூளையும் இல்லையா, உன்னையெல்லாம் என்னத்த சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மற்றவனுங்களை திரும்பி பார்த்து, அதை வச்சு என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு கேட்பான். நீங்க எதை பத்தி கேட்குறீங்க அப்படின்னு அவனுங்க கேட்கும்போது, அதான் உங்க கையில வச்சிருக்கீங்களே அந்த கத்தி, ஒண்ணு அதை வச்சு சண்டை போடணும், இல்லையா பின்னாடி வச்சுக்கணும், தேவையே இல்லாம கையில வச்செல்லாம் சுத்தக்கூடாதுன்னு டக்குன்னு எடுத்து உள்ள வச்சிருவானுங்க. நல்லது, இப்ப என்ன பண்றீங்கன்னா, இந்த கடற்கரானே இந்த பைத்தியக்காரன் இவனையும் தூக்கிக்கிட்டு இந்த ஹோட்டல்ல நீங்க நாஸ்தி பண்ணீங்கல்ல, இது எல்லா பொருளையும் ஒழுங்கா அடுக்கி வச்சுட்டு அப்படியே நீங்க பண்ண டேமேஜ்க்கு 2 மடங்கா காசை கொடுத்துட்டு ஒழுங்கா ஓடி போயிருங்க, அண்ணன் திரும்பி அடிச்சு கோவப்பட்டு அடிக்கிறதுக்குள்ள ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லிடுவான். உடனே எல்லாரும் ஓடிடுவானுங்க. இப்ப சுத்தி இருந்த நார்மல் மக்கள் எல்லாரும் அப்படியே கைத்தட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. ஓ சூப்பர் சூப்பர் அப்படின்னு. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் என்னை எதிர்த்து வந்திருக்கவே கூடாது, அதுவும் நல்ல ஆளுங்க இருக்கிற இந்த மாதிரி இடத்துல கெட்ட ஆளுங்களா வாழை ஆட்டுனா வாழை நறுக்கி அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம ஜின்னு ஒன்ன கவனிப்பான். உடனே இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்பான். பார்த்தா நம்ம ஃபயர் கிங்கு என்னாச்சு அப்படின்னு கேட்பாரா, மாஸ்டர் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியுதா,
சம்பந்தமே இல்லாம 2 லெக் பீஸையும் நீயே சாப்பிட்டுட்டயா? இப்படிலாம் பண்ணலாமாயா? நீலாம் ஒரு எல்டர்னு சொல்லிக்கலாமா? அதுவும் அந்த கோழிக்கு 2 காலு தான்யா இருக்கும். அந்த 2 லெக் பீஸையும் நீயே சாப்பிட்டுருக்க. இதெல்லாம் நியாயமா, அடுக்குமா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பான். உடனே அந்த ஃபயர் கிங்கு கோவப்பட்டு, டேய், இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நீ ஒரு வயசானவர்கிட்ட சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஜின்னு உடனே, இந்த மாதிரிலாம் அந்த பிளாக் செட் இருந்தானுங்களே அவனுங்களே பண்ண மாட்டானுங்க. ஏன் நீங்க தோக்கடிச்சிங்களே டீமனிக் கல்ட், அவனுங்க கூட இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டானுங்க. கண்டிப்பா ஒரு லெக் பீஸ் தான் சாப்பிட்டுட்டு இன்னொன்னு மிச்சம் வச்சிருப்பானுங்க. நீங்க தான் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். உடனே இவருக்கும் கோவம் வரும். இருந்தாலும் பொறுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லி அவரே வந்து அமைதிப்படுத்திக்கிடுவாரு. அப்ப பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும், நான் உன்ட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு. உடனே நம்ம ஜின்னு திரும்பி பார்ப்பான். ஒரு பெரிய குரூப் வந்திருக்கும். உடனே அந்த லீடர் சொல்லுவான், நான் அப்படின்னு சொல்லும் போதே, ஆமாமா அது நான் தான், நீ தேடி வந்தால் நான் தான் அப்படின்றான். நான் இன்னும் எதுவும் கேட்கவே இல்லையே அப்படின்னோடனே, நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும். இந்த ஹோட்டல்லையே நான் மட்டும்தான் உட்காந்துருப்பேன். ஆனாலும் என் ஆளை எவனோ ஒருத்தன் இங்க கை வச்சான்னு நான் கேள்விப்பட்டேனே அப்படின்னு சொல்லுவ. உடனே இவனா அப்படின்னு ஆளே இல்லாம எல்லாரையும் பிடிச்சு கேட்டுக்கிட்டே இருப்ப. அப்புறம் கடைசியா என்கிட்ட வருவ. வந்துட்டு என்கிட்ட அடி வாங்குறதுக்கு உடனே உன் ஆளுங்களை அனுப்பிச்சு விடுவ. அவனும் ஒவ்வொருத்தனா ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து என்கிட்ட அடி வாங்கி, அதுக்கப்புறம் நீ வந்து நீயும் அடி வாங்கி, அப்புறம் மொத்தமா ஹாஸ்பிட்டல்ல அவங்கள ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போவாங்க. இதெல்லாம் எதுக்கு? அதான் வரிசையா எல்லா தமிழ் சினிமாலையும் எடுத்துக்கிட்டே இருக்காங்களே. அதனால நீ தேடி வந்த ஆளு நான் தான். நீ அடிக்க வரியா? நீ மட்டும் இல்லாம மொத்தமா வந்துட்டீங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் பாரு அப்படின்னு நம்ம ஜின்னு மொத்த தமிழ் சினிமாவோட கதையே சொல்லிட்டாரு. இப்ப உடனே அவனும் யோசிப்பான், என்ன இவன் இவ்வளோ தைரியமா பேசுறான், ஏதோ ஒண்ணு சரியில்லையே அப்படின்னோடனே நம்ம ஜின்னு, அப்படின்னா நீ சண்டை போட வரலன்னா நானே சண்டை போட வரேன்னு சொல்லும் போது பின்னாடி இருந்து ஒரு மொட்டை மட்டும், நான் கொஞ்சம் வழி விடுறீங்களா, நான் உள்ள போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே கொஞ்சம் வழி விடுங்க, ப்ளீஸ் கொஞ்சம் வழி விடுங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ உள்ளவையும் வந்துருவான். இப்ப நம்ம ஜின்ன அடிக்க வந்தால ஒருத்தன் லீடர், அவனும் இவனை பார்த்து கேட்பான், யாரா நீ அப்படின்னு. உடனே நான் ஒரு மாங்குங்கன்னோடனே, மாங்காயா யார் நீ? மாங்குனா உன்னோட ஃபோர்ஹெட்ல சீல் இருக்கணுமே, அது எங்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு காரணம் நான் வந்து இன்னும் என்னோட ட்ரைனிங்கை முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாங்கும் சொல்லுவான். என்னது ட்ரைனிங்கை முடிக்கலையா? சரி, அப்புறம் உன்னோட லீகல் நேம் என்னன்னு கேட்கும்போது, எனக்கு இன்னும் பேரும் வைக்கலங்கன்பா. என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கியா? நீ விட்டா சொல்றதெல்லாம் பார்த்தா அவாட்டு தான் உன்னோட மாஸ்டர்னு சொல்லுவ போலயேன்னோடனே, ஆமாங்க அதுவும் கரெக்ட் தான், எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்பான். டேய், என்ன என் முன்னாடியே பொய் சொல்லிக்கிட்டு தெரியுறியா? உன்னைய வேற யாரோ தானே அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. என்ன அந்த பிளாக் செக் தான் உன்னை அனுப்பிச்சு வச்சாங்களான்னோடனே, இல்லைங்க என்னைய நான் வந்து ஷாவ்லின்ல இருந்து வந்திருக்கேன்னுபா. என்ன பொய் சொல்லிக்கிட்டே தெரியுறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீடரும் உடனே ஒரு பெரிய வெப்பனை எடுத்து இந்த மாங்க் அடிக்கலான்னு போவான். ஆனா இந்த மாங்க்கு டக்குன்னு எதையோ ஒன்ன வச்சு தடுப்பான். பார்த்தா கிளங் அப்படின்னு சவுண்டு கேட்கும். அவன் இன்னொரு ஒண்ணு இதே மாதிரி ஒரு வெயிட்டான வெப்பனை எடுத்திருப்பான். ஒரு பீட்ஸ் எல்லாம் போட்டிருப்போம்ல அந்த மாதிரி இருக்கிற ஒரு நெக்லஸ், அதை எடுத்து தன்னோட கையில சுத்திக்கிட்டு, சார் இதை நீங்க தான் ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லிட்டு அவன் வயிற்றுலயே ஒரு பெரிய பஞ்சு. அப்பதான் நம்ம ஜின்னு யோசிப்பான், அவன் கையில வச்சிருக்கிறது 10 மில்லியனியா கோல்டு ஸ்டீல்ல, இதை வச்சா அடிக்கிறான் அப்படின்ட்டு. இப்ப உடனே அடிச்சு முடிச்சுட்டு கோவமா முறைச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த மாங்கும் மிச்சம் இருக்கிறவனுங்களையும் அடிக்க ஆரம்பிப்பான். வாயில என்னமோ புத்தான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா அவனுங்க எல்லாரையும் அடிக்கிற அடியை பார்த்தா அவனுங்க எல்லாருக்கும் புத்தூர் மாவு கட்டு போடுற அளவுக்கு அந்த அளவுக்கு அடிப்பான். அப்படி அடிச்சு அவனுங்க எல்லாரையும் மொத்தமா காலி பண்ணிடுவான். இப்போ உடனே நம்ம ஜின்னு கேட்பான், ஆமா இது ஷாவ்லின் டெம்பிளோட மார்ஷியல் ஆர்ட்ஸா அப்படின்னு. ஆமா இதுதான் லூ ஆன் ஃபிஸ்ட், அதுவும் இல்லாம அப்படின்னு சொல்லும் போது, ஆனாலும் ஏன் மெர்சி ஆஃப் புத்தான்லாம் என்னால எதையுமே பார்க்க முடியல, புத்தா வந்து கருணை காட்டுறவர் தானே, இவன் என்ன கருணையே இல்லாம அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்பான். அது வந்து அவன் கொல்லலைல, அதுதான் அவன் காட்டுற கருணை அப்படின்னு நம்ம ஃபயர் கிங்கும் சொல்லுவாரு. பார்த்தா இவன் சந்தோஷமா அடிக்கிறப்ப அப்படியே ஒரு இந்த வில்லன்க சைக்கோலாம் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே அடிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அடிச்சு முடிச்சோடனே நம்ம ஜின்னு யோசிப்பான், இதுக்கு அவனுங்களை கொண்டிருக்கலாம்டா, அந்த அடி அடிச்சிருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே அவனும் அடிச்சு முடிச்சுட்டு திரும்பி பார்த்து நம்ம ஜின்னை பார்த்து, ஆமா நீங்க தான் ஜின் அப்படின்ற பேரு வச்சிருக்கிறவரா அப்படின்னு கேட்பான். உடனே நம்ம ஜின்னு, என் பேர்ல ஜின்னும் வராது ரம்மும் வராது, நான் கிடையாது, நீங்க தப்பான ஆளை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே நம்ம ஃபயர் கிங்கு, இல்ல இவன் தான் ஜின் டேக்கிங் அப்படின்றவாரு. உடனே நம்ம ஜின்னும், இந்த ஆள் வேற இருக்காரு, சரி நான் வந்து சும்மா ஜோக்கு தாங்க பண்ணேன், நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னொடனே அவன் டக்குன்னு தன்னோட எக்ஸ்பிரஷனை மாத்தி,
ஆஹா, நான் ஏன் போய் உங்களை தப்பா நினைச்சுக்க போறேன் அப்படின்பா. என்னடா ஒரு செகண்ட்ல சைக்கோல இருந்து சாதுவா மாறிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ உடனே ஆமா, உங்களுக்கு என்னை பத்தி எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கேட்பான். அவன், நான் என்னோட மாஸ்டர் கிட்ட இருந்து ஆர்டர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதாவது உங்களை கூட்டிட்டு போறதுக்காக, அவங்களோட மாஸ்டர்கிட்ட கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கானா. ஸோ அதுக்கு தான் கூப்பிடுறதுக்காக இங்க வந்திருப்பான். மாஸ்டரா யார் அப்படின்னோடனே இப்ப நம்ம ஃபயர் கிங் கேட்பாரு, உனக்கு ஹாங் தாவா தெரியுமா அப்படின்னு. ஆமா, அவர் தான் என்னோட மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாங்கும் சொல்லுவான். அவன் இன்ன வரைக்கும் உயிரோட இருக்கானா இப்படின்னு சொன்ன உடனே அந்த மாங்குக்கும், அப்படின்னா நீங்க தான் ஃபயர் கிங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஸோ அந்த மாங்குக்கும் தெரிஞ்சிடும் இதுதான் ஃபயர் கிங் அப்படின்னு. உடனே நம்ம ஃபயர் கிங்கும், நீ வேற எதுவும் சொல்ல தேவையில்ல, எங்க 2 பேரையும் ஹாங்தோ கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப இவங்களும் கிளம்புவாங்களா. இப்ப நம்ம ஜின் கேட்பான், இந்த ஹாங்தோ யார் அப்படின்னு. அவர் தான் ஷாவ்லினோட அபாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதாவது அபாட்ன்றது ஷாவ்லினோட ஹெட் மாதிரி. ஹெட் மாங்க் யார் இருக்காங்களோ அவங்கள தான் அபாட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இவங்களை கிங் தர்மான்னு சொல்லுவாங்களாம். அதாவது 10 கிங்ஸ்ல ஒரு ஆள் தான் இந்த அபாட். எப்படி ஃபயர் கிங்கோ அதே மாதிரி தர்மா கிங். என்ன அதை கிங் தர்மான்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். இப்ப இந்த அபாட்டை பாக்குறதுக்காக இவங்களும் ஒரு மலை மேல ஏறிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மலை மேல இவங்களும் பொறுமையா ஏறிக்கிட்டே இருப்பாங்கல்ல. அப்ப நம்ம ஜின்னு இந்த மாங்கை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதாவது இந்த அபாட்டோட டிசிபிள் இருக்கார்ல, அந்த மாங்கை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ இவங்க பயணம் பண்ண இந்த கொஞ்ச நேரத்துல இந்த மாங்கை பத்தி ஒரு சில விஷயங்களை நம்ம ஜின் தெரிஞ்சுக்கிட்டான். அது என்ன அப்படின்னா, இந்த மாங்கு நார்மலா இன்வெர்டர் ஆளு தானா, ஆனா ஏதாவது கோபம் வந்துச்சு அவனாலே கட்டுப்படுத்த முடியாதான், அந்த அளவுக்கு கோபம் ஆயிடுவானா. இப்பதான் நம்ம ஜின்னு யோசிப்பான், அப்படின்னா இது ஒரு வியாதி. இந்த பைத்தியத்துக்கு இன்டர்மிட்டன்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிசார்டர் இருக்கு. ஒரு பீக் லெவல் மாஸ்டருக்கு இப்படி ஒரு டிசார்டரா, என்னால நம்பவே முடியல. இவன் ஒரு டைம் பாம் ஆச்சே அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிப்பான். அதாவது இன்டர்மிட்டன்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிசார்டர் என்ன அப்படின்னா என்னன்னா, எப்ப வேணாலும் அவனுங்க கோவப்படுவானுங்க, எதுக்கு கோவப்படுறானுங்கன்னு தெரியாது, எவ்வளவு கோவப்படுவானுங்கன்னு தெரியாது. நம்ம ஜின்னு யோசிப்பான், இவன் கிட்ட கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். இவன் பாட்டுக்கு எதுக்கு கோவப்படுறானே தெரியாம டக்குன்னு கோவமாகி கழுத்த நெரிச்சிட்டானா கொஞ்சம் சாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிடுவான். இவன் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு யோசிப்பான். இப்போ உடனே நம்ம ஃபயர் கிங் கேட்பாரு, உனக்கு பேர் இல்லையா அப்படின்னு. ஆமாங்க, எனக்கு இன்னும் எந்த பேரும் கொடுக்கல, அதனால என்னோட பேர் இல்லை அப்படின்னு சொல்லுவான். அதாவது நோ நேம் அப்படின்றது தான் இவனோட பேரேவா. இவனுக்கு அபிஷியலா எந்த ஒரு நேமுமே கொடுக்கலையா. அவனோட மாஸ்டரும் இதே கூப்பிட்டுக்கிட்டு இருந்ததுனால அதையே இவனும் பேரா வச்சுக்கிட்டானா. உனக்கு இதை நினைச்சு கவலையா இல்லையா அப்படின்னு நம்ம ஃபயர் கிங் கேட்கும்போது, அப்படிதான் ஹெவன்ஸ் வந்து முடிவு பண்ணியிருக்காங்கன்னா அதையே நானும் ஏத்துக்கிறேன். கடவுள் என்ன யோசிக்கிறாரோ அதை நம்மளால மாற்ற முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஒன்ன மாதிரியான ஒரு ஆளை போய் பிடிச்சிருக்கானே அப்படின்ற மாதிரி நம்ம ஃபயர் கிங்கும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு இவனும் நன்றி வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். ஸோ இப்ப இவனுங்க எல்லாத்தையும் ஏறி வந்துகிட்டு இருக்கிறப்ப நம்ம ஃபயர் கிங் கேட்பாரு, அவன் இன்னும் சோம்பேறியா தான் இருக்கானா, ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் இன்னமும் தூங்கிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல என்னால முன்னாடி மாதிரிலாம் தூங்க முடியல அப்படின்னு மேல இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும். ஸ்கார்ச்சிங் கிளானோட ஹெட் மாதிரி இல்லாம ஷாவ்லினோட அபாட்டுக்கு நிறைய வேலை இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால என்னால முன்னாடி மாதிரி அப்படியே தூக்கத்துல நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால இப்பெல்லாம் 5 மணி நேரம் இல்ல, வெறும் 4 மணி நேரம் தான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. இன்னமும் சோம்பேறியாத்தான் இருக்கியா, சோம்பேறி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபயர் கிங்கும் சொல்லுவாரு. ஆமா, உன்னை என்ன ஷாவ்லின் டெம்பிள்ல இருந்து உன்னைய விரட்டிட்டாங்களா அப்படின்னு நம்ம ஃபயர் கிங் கேட்கும்போது, இல்லையே நான் தான் அபாட்டு. அப்படியா, டே அபாட்டுனா இப்படி ஒரு வீட்டுல ஏன்டா இருக்க, இது என்னடா பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு, இந்த பூத் பங்களால இருந்துட்டு நீ அபாட்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கியா, ஷாவ்லின்ல இருந்து உன்னைய துரத்தி விட்டுட்டாங்க தானே அப்படின்னு நம்ம ஃபயர் கிங் கேட்கும்போது, இது அபாட்டோட சேம்பர், இங்கதான் அபாட் இருக்கணும். ஷாவ்லின் டெம்பிள் வந்து இந்த மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் எதுவும் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஷாவ்லினால மட்டும் என்ன பண்ணிட முடியும், நான் தானே அபாட்டு, அப்ப என் பேச்ச தானே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்காராம். உடனே நம்ம ஜின்னு யோசிப்பான், அப்பவே நான் நினைச்சிருக்கணும், ஃபயர் கிங்கோட ஃப்ரெண்டுன்னு சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்கணும், கண்டிப்பா ஃபயர் கிங் மாதிரிதான் இருப்பான் அப்படின்னு. எல்லாம் பைத்தியங்களா தான் இருக்குங்க, என்னைய தவிர எல்லாமே பைத்தியங்களா இருக்குங்க இந்த கதையில அப்படின்னு சொல்லுவான். இப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்த போய் ஓன்ட்ட கொடுத்துருக்காங்க பாரு, ஒரு பைத்தியக்கார மாக்கு கிட்ட 1000 இயர் ஓல்டு ஷாவ்லினோட டிவைன் ஆர்டிஃபேக்டான கிரீன் ஜே ட்ரூயை போய் ஓன்ட்ட கொடுத்துருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபயர் கிங் கேட்பாரு. ஷாவ்லின்னு ரொம்ப ரொம்ப பெருசா வளரப்போகுது பாரு அப்படின்னோடனே, இந்த ஸ்கார்ச்சிங் கிளான்னு ஒன்று எடுத்துட்டு வந்துட்டு சும்மா பிலாசபின்னு பேசிக்கிட்டே இருப்பானுங்களே, வெறும் ஒரே ஒரு டிசிபிள் மட்டும்தான் எடுத்துக்கிடுவானுங்களாம், வேற யாரையும் எடுத்துக்கவே மாட்டானுங்களாம். கேட்டா எங்க கிளானோட பண்பாடு அதுதான் சொல்லுவானுங்களாம். அந்த கிளானுக்கு ஷாவ்லின் எவ்வளவோ பரவாயில்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபாட்டும்
மாத்தி மாத்தி இவங்க 2 பேரும் திட்டிக்கிட்டே இருப்பானுங்க. இப்ப இவங்க 2 பேரும் இப்படி எப்படி ஃப்ரெண்ட்ஸா மாறினாங்க அப்படின்னு நம்ம ஜின்னுக்கு ஒரு யோசனை வரும். ஏன்னா இப்படி இவங்க 2 பேரும் சண்டையே போட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸா மாறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே நம்ம மாங்க் இருக்கார்ல, டிசபிள் மாங்க், அவர் தான் அந்த கதை என்னன்றத சொல்லுவாரு. ஆக்சுவலா இந்த டீமனிக் கல்ட்டுக்கு ஒரு சண்டை நடந்துச்சுல, ஒரு பெரிய போர். அந்த போர் நடந்துகிட்டு இருக்கிறப்ப நம்ம அபாட்டு தனியா போய் யாருக்கும் தெரியாம சரக்கு அடிச்சுட்டு நல்லா கறியும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காராம். ஆனா யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சது நம்ம ஃபயர் கிங்குக்கு தெரிஞ்சிருச்சான். அந்த நாள் முதல் இவங்க 2 பேரும் அப்பப்ப வந்து சரக்கு அடிக்கிறதுக்காக அப்பப்ப வந்து தனித்தனியா போயிட்டு எங்கேயாவது சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். அதனாலயே இவங்க 2 பேரும் சரக்கு ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டாங்களாம். அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸா மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாங்க் சொல்லுவாரு. உடனே நம்ம ஜின்னு கேட்பான், என்னது ஷாவ்லினோட ஒரு மாங்க்கு சரக்கு அடிக்கிறாரா? ஒருவேளை அவர் ஷாவ்லின்ல சேர்ந்து மாங்கா மாறுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணாரா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவர் அப்பவே அபாட்டா தான் இருந்தாரு, அப்பதான் சரக்கு அடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாங்க் சொல்லுவாரு. என்னது எங்க தப்பா போச்சு? என்ன நான் கேட்கறதெல்லாமே தப்பா தான் இருக்கு. ஒருவேளை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த மாங்கை பார்ப்பான். பார்த்தா அந்த மாங்க்கு செம பல்கா இருப்பாரு. இப்ப எனக்கு புரியுது. இந்த மாங்கும் கண்டிப்பா கறி மீன் நல்லா சாப்பிட்ற ஆளா இருக்கணும். அதனாலதான் இவ்வளவு பல்கா இருக்கான். ஆமாமா, வெறும் வந்து பச்சையா சாப்பிட்டெல்லாம் ஒன்றும் பண்ணவே முடியாது. இவ்வளவு பல்க் ஆகணும்னா கண்டிப்பா மீட்லாம் சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு யோசிச்சு போவான். உடனே நம்ம மாங்கும், சார் நீங்க ஏதோ தப்பா யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க யோசிக்கிறதெல்லாம் தப்பு, அப்படி கிடையாது, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஷாவ்லின் வந்து இந்த மாதிரி மிருகங்களை கொல்றதை வந்து வன்மையா கண்டிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே போவான். இப்ப நம்ம அபாட் வந்துட்டு நம்ம ஃபயர் கிங் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. ஸோ இந்த அபாட் வந்துட்டு இந்த ஹெவன்ஸை ரொம்ப வருஷங்களா கண்காணிச்சுக்கிட்டே இருக்காரு. அதாவது வானத்துல இந்த நட்சத்திரங்கள்லாம் எப்படி மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து கணிப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த தான் இவரும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காராம். ஸோ அப்படி இவர் இத்தனை வருஷமா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஹெவனோட கீயை இவரால் ரீட் பண்ண முடியுதான். அப்போ ஒரு நாள் ஒரு ரைசிங் ஸ்டார் நார்த் சைட்ல இருந்து வந்திருக்கான். நார்மலா ரைசிங் ஸ்டார் வந்துட்டு ஒரு வெடி மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா சீக்கிரமா வந்து வெடிச்சு போயிடும், அதோட வெடி மருந்து முடிஞ்ச உடனே. ஆனா இப்ப வந்து இந்த ரைசிங் ஸ்டார் அந்த மாதிரி இல்லையா, இது வர ஆரம்பிச்சு தொடர்ந்து பிரைட் ஆகிட்டே இருந்திருக்கா ஒவ்வொரு நாளும். இது எல்லாத்தையும் நான் ஏன் உன்கிட்ட சொல்றேன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபாட் கேட்கும்போது நம்ம ஜின்னு, தூக்கம் வருதே, அரை தூக்கத்துல இருக்கவன்ட்ட என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு, ரைசிங் ஸ்டார்லாம் சொல்றாரே அப்படின்னு நம்ம ஜின்னு தூங்கி தூங்கி விழுந்துகிட்டு இருப்பான். உடனே அந்த அபாட்டும் சொல்லுவாரு, அந்த ரைசிங் ஸ்டார் என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்டவுடனே நம்ம ஜின்னு ஒரு செகண்ட் அமைதியா இருப்பான். இல்ல நீங்க நம்புறதெல்லாம் ஓகே, ஆனா நம்பிக்கை வந்து எல்லா நேரத்திலையும் ஒர்க் ஆகாதுங்க, ஏன்னா நான் ரைசிங் ஸ்டாரா இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க அப்படின்றவான். உடனே அந்த அபாட் சொல்லுவாரு, இது எல்லாம் ஆரம்பிச்சது 4 மாசத்துக்கு முன்னாடி அப்படின்னு. இப்பதான் நம்ம ஜின்னுக்கு டக்குன்னு கிளிக் ஆகும். என்னன்னா 4 மாசத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஜின்னு கரெக்டா இந்த முரிம் வேர்ல்டுக்குள்ள வந்தான். அதுக்கு முன்னாடி அவன் ஒரு எஃப்ராங்க் ஹண்டரா இருந்தான், அவ்வளவுதான். ஸோ நம்ம ஜின்னு லாகின் ஆன டைமும் இந்த ரைசிங் ஸ்டார் வந்த டைமும் கரெக்டா மேட்ச் ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம ஜின்னு தான் இந்த ரைசிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆக்சுவலா ஜின்னு லாகின் பண்ணதை அவர் சொல்லல, நம்ம ஜின்னு லாகின் பண்ணதை பத்தி எல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனா அந்த ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஜின்னு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சு ஃபேமஸும் ஆக ஆரம்பிச்சான். ஸோ அதோட இது மேட்ச் ஆகுது அப்படின்னு அவர் சொல்றாரு, அவ்வளவுதான். நம்ம ஜின்னும் இதை கேட்டுட்டு ரொம்ப பூரிப்பாயிடுவான். உடனே நம்ம ஃபயர் கிங்கு, உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுதுரா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க அப்படின்னோடனே, அதெல்லாம் கிடையாதுங்க, நான் ஒன்றும் அப்படி கிடையாதுங்க, நான் வந்து கொஞ்ச நேரம் வெளில இருக்கேன், எனக்கு வயிறு ஒரு மாதிரி கலக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில உடனே ஓடி போயிடுவான். உடனே இந்த ஃபயர் கிங்கு, ஓடி போயிட்டான் பாரு அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ இந்த அபாட் கேட்பாரு, ஆமா நீ இந்த தடவை டிசிப்ளினா எடுத்துக்கிட்டது இவனை தானா அப்படின்னு. உடனே இந்த ஃபயர் கிங் சொல்லுவாரு, டிசிப்ளின்லாம் எதுவும் கிடையாது, அவன் சும்மா என் கூட வரேன்னா சரி போனா போயிட்டு போகுது வா அப்படின்னு நான் சொன்னேன். அதுவும் இல்லாம மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தான். சரி போனா போகுது, சின்ன பையனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கத்து கொடுப்போமே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாரு. சரி நீ கத்தாத, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னு சொல்லி இந்த மாங்க்கு ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து முன்னாடி வைப்பாரு. நான் 30 வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஸ்னேக் வைன் இதுக்குள்ளதான் இருக்கு, நீ 1000 இயர் ஓல்டு வைப்பர்னு உன்னை கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்பாரு. என்னது 1000 இயர் ஓல்டு வைப்பரா? அது ரொம்ப ரொம்ப கொடிய விஷமாச்சே, அது எப்படி நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபயர் கிங் கேட்கும்போது, இங்க பாரு இதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தையும் திறந்து காட்டுவாரு.
உடனே நம்ம ஃபயர் கிங் சொல்லுவாரு, அடே 30 வருஷம் ஆனாலும் விஷம் விஷமா தாண்டா இருக்கும், அது எப்படா வைனா மாறும், இதுல ஸ்னேக் வைன்னு பேரு வேற, அதுவும் இல்லாம இத குடிக்கிறவன் ஒரு முட்டாளா தாண்டா இருக்கணும், இது ஒரு நார்மல் மாஸ்டரால கூட தாங்க முடியாத அளவுக்கு கொடிய விஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்டுட்டு ரெண்டு பேரும் சீரியஸா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ரெண்டு பேரும் சீரியஸா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உடனே அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் குடிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் குடிக்க ஆரம்பிச்சிருங்க. ரெண்டுமே பைத்தியவங்க தான், அப்படிதான் இருக்குங்க, அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் வேறல்ல. இப்ப மொத்தத்தையும் காலி பண்ணிடுவாங்க. காலி பண்ணிட்டு பாடியோ செம டேஸ்ட், இந்த வைனு உண்மையில சூப்பரா இருந்துச்சு, அதுவும் இல்லாம என்னோட எனர்ஜினால நான் எனக்கு என்னமோ நல்லா தான் இருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம ஃபயர் கிங் சொல்லுவாரு. ஆமா ஆமா, வெறும் மூளை மட்டும் இல்லாம வெறும் கையில இருக்க ஸ்ட்ரென்த்தை மட்டும் வச்சு நம்பி இருக்கிற ஒன்ன மாதிரி ஆளுங்களாம் அதை தாங்கிக்கிட்டது கொஞ்சம் உண்மையிலே பெரிய விஷயம் தான் அப்படின்னு நம்ம அபாட்டுன்னு சொல்லுவாரு. உடனே நம்ம ஃபயர் கிங்கும் அப்படின்னா அதுவும் இந்த ஹெவனோட வில்லா தான் இருக்கணும், அதனாலதான் நானும் உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது எல்லாம் முட்டாள்தனம், ஏன்னா ஹெவனோட வில் ரொம்ப ரொம்ப வருஷமாவே ஆப்சண்டா தான் இருக்கு, அது அங்கே இல்லவே இல்லை, அதை என்னால கணிக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபாட் சொல்லுவாரு. என்ன அப்படின்னு நம்ம ஃபயர் கிங் கேட்கும் போதுதான் இது என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த அபாட் சொல்லுவாரு. ஆக்சுவலா இந்த கணிக்கிறதுக்காக இவங்க எல்லாம் போவாங்கல்ல, அப்படி போறப்ப தொடர்ந்து கருமேகங்கள் இந்த மொத்த வானத்தையும் சூழ ஆரம்பிச்சிருச்சான். சூரியனே மறைக்கிற அளவுக்கு, சூரியனு சந்திரனு அதோட நிறைய நட்சத்திரங்களையும் மறைக்கிற அளவுக்கு எக்கச்சக்க கருமேகங்கள் இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல சூழ ஆரம்பிச்சிருச்சான். இந்த ஒரு காரணத்தினாலேயே இது ஏதாவது வரப்போற ஒரு பெரிய ஆபத்தை குறிக்கிறதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபாட் நினைக்கிறாரு. இருந்தாலும் ஒரு புது ஸ்டார் இந்த வானத்துல வந்துச்சு, எந்த ஒரு கருமேகத்தாலையும் மறைக்க முடியாத அளவுக்கு இந்த ஸ்டார் ரொம்ப பிரைட்டா இருந்துச்சு. இதை கேட்டுட்டு நம்ம ஃபயர் கிங் சொல்லுவாரு, டார்க் ஹெவன் அப்படின்னு. இதை கேட்ட உடனே நம்ம அபாட்டும் நான் சொன்னதான் வச்சு பார்த்தா டார்க் ஹெவன்ன்ற பேர் இதுக்கு சூட் ஆகிறது தான் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் அதை சொல்ல வரல, நான் ஜின் ஃபேமிலில இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஜின்னோட அண்ணன் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த மொத்த கதையும் சொல்லுவாரு. இதை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடந்த ஒரு சில விஷயங்கள் பத்தியும் சொல்லுவாரு. இவரு இந்த ஜின்னோட அண்ணன் நிறைய பேரை கூட்டிட்டு அவங்க கிட்ட இருந்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தால, இந்த டார்க் ஹெவனை பத்தி தெரிஞ்ச ஆளுங்க, அவங்க மேல கூட ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, இன்னும் 3 பேர் மட்டும்தான் உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம வீபெங்கும் சொல்லியிருப்பார்ல, அவங்கள பாக்குறதுக்காகவும் கூட்டிட்டு போயிருக்காராம் நம்ம ஜின்னோட அண்ணன் ஃபயர் கிங்க கூட்டிட்டு போயிருக்காரு. நம்ம ஃபயர் கிங் போய் பார்க்கும்போது அவங்க மேல இருந்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை நம்ம ஃபயர் கிங்கால கூட எடுக்க முடியலையா, அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த ஒரு பில் இருக்குல்ல, அது உண்மையிலே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபயர் கிங் சொல்லுவாரு. எவனோ ஒருத்தன் இந்த ஃபயர் டீமன்ஸ் வாட 30 வருஷமா கண்ட்ரோல் பண்ணியிருக்கான், அப்படி கண்ட்ரோல் பண்ணி இது எல்லாத்தையும் பின்னாடி இருந்தே பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான், அவன் தான் இந்த டார்க் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபயர் கிங் சொல்லுவாரு. இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம அபாட்டும் கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுவாரு. மேபி இந்த டார்க் ஹெவன்ன்றது தான் அடுத்து வரப்போற ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம், மொத்த முறிமுக்குமே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாமோன்னு இவங்க ரெண்டு பேருக்கும் தோண ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் இப்போதைக்கு எல்லாத்தையும் இங்கே நிறுத்திக்கிடுவோம், நமக்கு என்ன வேலையோ அதை நம்ம பண்ணி தான் ஆகணும், நம்ம இங்க இந்த உலகத்துல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்மளோட ரோலை கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபாட் சொல்லுவாரு. தான் கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வச்சு எப்படியாவது இந்த கேஓஸை தடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன்னு சொல்லுவாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஃபயர் கிங்கு, அப்படின்னா நான் என்கிட்ட இருக்கிற அந்த ஸ்டாரை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப ட்ரைனிங் கொடுத்து ஸ்ட்ராங்காக மாற்ற ட்ரை பண்ணுறேன், அடுத்து அந்த ஸ்டார் யார்கிட்டையும் தோக்க முடியாத அளவுக்கு நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது அவர் ஸ்டார்னு சொல்றது நம்ம ஜின்னை தான். ஸோ டார்க் ஹெவன் ஒருத்தன்ட்ட இருந்து பிரச்சனை வருதுன்னா அதுக்கு ஒரு ஹீரோவை இவங்க ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும், அதுதான் நம்ம ஜின்னு இவங்க ரெண்டு பேருமே நம்புறாங்க. இதை ரெண்டு பேருமே முடிவு பண்ணிக்கிடுவாங்க. இப்போ இங்க இருந்து நம்ம ஃபயர் கிங்கும் கிளம்பிடுவாரு. இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட்டா வேற ஒரு இடத்த காட்டுவாங்க. இங்க ஒருத்தர் அவரோட ஆபீஸ்ல உட்கார்ந்துருப்பாரு. அப்படி உட்கார்ந்துருக்கும் போது இவர்கிட்ட ஒரு முக்கியமான நியூஸை சொல்றதுக்காக ஒரு ஸ்பை வந்திருப்பாரு. அதுவும் ரொம்ப ரொம்ப பெரிய நியூஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி ஒரு நியூஸா, சரி என்னன்னு சொல்லு அப்படின்னு இவர் கேட்கும்போது, மவுண்டெயின்ல இருக்கிற அந்த ஒரு மாஸ்டர் திரும்பி கீழே இறங்கி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாரு. உண்மையாவா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா உண்மையாதான்னு சொல்லுவாரு. ஸோ மவுண்டெயின்ல இருக்கிற மாஸ்டர்னு இவங்க சொல்றது நம்ம ஃபயர் கிங்கை பத்தி தான். அப்படின்னா இந்த நியூஸை நீ எங்கேருந்து கேள்விப்பட்டேன்னு கேட்பாரு. இது 4 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கிடைச்ச நியூஸ் தான், அவரு நார்த்தன் கேட்டை அவரோட டிசிபிளோட கிராஸ் பண்ணி போயிருக்காரு அப்படின்னு சொல்லுவாரு. என்னது, அவரோட டிசிபிளா? ஆனா அவன் 3 மாசத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டானே,
இது யாரு அப்படின்னு கேட்கும்போது இது அவரோட புது டிசிபிளா. இவர் 21 வயசான ஜின் டேக்யூங்கா, ஜின் ஃபேமிலில இருந்து வரான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி ஒருத்தனை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு இவர் கேட்கும்போது இவன் ஃபயர் டீமன் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த ஆர்த்தடாக்ஸ் முரியும் வார்ல வந்து கலந்துக்கிட்டார்ல. ஸோ அந்த வார்ல கலந்துக்கிட்ட அவரோட அதே வம்சாவளியில வர வந்தான். அதே மாதிரி இப்ப 10 டிராகன்ஸ் அண்ட் ஃபீனிக்ஸ்ல ஒரு ஆளா இருக்கிற அந்த ஹெவன்லி ஜின் பிளேடோட தம்பி தான் இவன் அப்படின்னு சொல்லுவாரு. ஓஹோ, அந்த ஜின் ஃபேமிலியா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இருந்தாலும் இந்த மாதிரி ஊர் பேர் தெரியாத ஒரு ஃபேமிலில இருந்து ஒருத்தன் ஃபயர் கிங்கோட டிசிபிளா எப்படி மாறுறான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆளு மாறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படின்னா ஏதாவது ரெண்டுல ஒரு காரணம் இருக்கணும். ஒண்ணு, ஃபயர் கிங்கோட ஏதோ ஒரு வீக்னஸ் அவன்கிட்ட கிடைச்சிருச்சு. அப்படி இல்லை அப்படின்னா இவனோட டேலண்ட்டு உண்மையிலேயே இந்த உலகத்திலேயே ஒரு சூப்பரான டேலண்டா இருக்கணும். இவனால மார்ஷியல் ஆர்ட்ஸை ரொம்ப ரொம்ப ஈஸியா கத்துக்க முடிய ஒரு ஒருத்தனா இருக்கணும். அந்த ஒரு காரணத்தினாலதான் ஃபயர் கிங்கே இவனோட பொட்டன்ஷியலை புரிச்சுக்கிட்டு இவனை சேர்த்துக்கணும். இதுல ஏதாவது ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப அந்த ஸ்பைக்கு இன்னொரு உத்தரவும் போடுவாரு. நான் இன்னும் 1 மாசம் உனக்கு தரேன். நீ எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போய் அவன் யாரு, அவனை பத்தின மொத்த ஹிஸ்டரியுமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. இவனுங்களும் கிளம்பிடுவாங்க. இப்ப இந்த ஆபீஸ்ல இருந்து எந்திரிக்கிறவரு இனிமேல் எல்லாமே கொஞ்சம் பிஸியாக போகுது அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இவர் யாருன்னா நாம்குங் ஃபேமிலியோட பேட்ரியாக் நாம்குங் ரியோங். இவர் தான் அவரு. இப்ப நமக்கு நம்ம ஜின்னையும் நம்ம ஃபயர் கிங்கையும் காட்டுவாங்க. உடனே நம்ம ஜின்னு நம்ம ஃபயர் கிங் கூட ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அதுலயும் எனக்கு ஒரு முக்கியமான ஆசை இருக்குன்னு சொல்லுவான். எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு அவரும் சொல்லுவாரு. உங்களுக்கு ஓகேனா நான் முதல்ல என்னோட ஆசையை சொல்லவா அப்படின்னு நம்ம ஜின் கேட்கும்போது இல்ல எனக்கு ஓகே கிடையாதுன்னு சொல்லிடுவாரு. அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஓகே இல்லைனாலும் பரவாயில்ல, என்னோட ஆசையை சொல்லியே தீருவேன் அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லும் போது என்ன என்கிட்டே குரலை ஒசத்தி பேசுறியா, நீ உன்னோட நவ துவாரங்கள்ல இருந்தும் ரத்தம் வர மாதிரி பண்ணிடுவேன், கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இதை கேட்டுட்டு நம்ம ஜின்னு ப்ளீஸ் இந்த ஒரு தடவை மட்டும் என் ஆசையை கேளுங்களே அப்படின்னு கிஞ்சி கேட்க ஆரம்பிச்சிருவான். சரி சரி சொல்லி தொலை அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம ஜின்னு சொல்லுவான், அங்கே பாருங்க ஒரு ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டல்ல போயிட்டு நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமே, நான் கூட காசு தரேன் அப்படின்பா. இதுதான் உன்னோட ஆசையான்னு கேட்கும்போது ஆமா, அப்படின்னா நானும் என்னோட ஆசையை சொல்றேன், நீ இப்ப வாயை மூடிட்டு என்ன ஃபாலோ பண்றியா அப்படின்னு நம்ம ஃபயர் கிங் கேட்பாரு. உடனே நம்ம ஜின்னும் கேட்பான், ஆனா ஏன் 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 தங்க விட மாட்டேன்றீங்கன்னு, நீ ட்ரைனிங் பண்ண தானே வந்திருக்க, அதை பண்றதுக்கு பதிலா என்ன சும்மா சும்மா ரெஸ்ட் எடுக்கிறேன்ற. ஏங்க நான் ட்ரைனிங் பண்ண மாட்டேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன்னா 15 நாள் ஆச்சுங்க, நான் ஒழுங்கா தூங்கி ஒழுங்கா சாப்பிட கூட இல்ல, ஒழுங்கா வந்து குளிக்க கூட முடியலைங்க, சும்மா இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அட்லீஸ்ட் நான் இந்த மவுண்டன்ல தான் இருக்க போறேன்னா ஒரே ஒரு நாள் அங்கே போய் தங்கிட்டு வந்துடுறேனே, அதுக்கு மட்டுமாவது ஒரே ஒரு தடவை பர்மிஷன் கொடுங்களேன்னு கேட்கும்போது அங்கே போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் தங்கிக்கலாம், வா நேரா மேல நடக்க ஆரம்பிப்போம், அங்க போனதுக்கு அப்புறம் நீ குளி சாப்பிடு என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்றவாரு. உடனே நம்ம ஜின்னு என்னால வர முடியாது, இனிமேல் நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன், நீங்க என்னைய கூட்டிட்டு தான் போறீங்கன்னா நான் இங்கே தான் இருப்பேன், நான் போக மாட்டேன், போராடுவேன், நான் இங்கே தான் இருப்பேன், நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா என்னைய 1/2 மணி நேரம் கூட தூங்க விட மாட்டீங்க, எனக்கு நல்லாவே தெரியும்ன்றுவான். உடனே நம்ம ஃபயர் கிங் திரும்பி பார்த்து கரெக்டு, நீ சொன்ன மாதிரி நான் உண்மையிலேயே உன்னை அப்படிதான் ட்ரைனிங் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கீயை யூஸ் பண்ணி நம்ம ஜின்னை அப்படியே தூக்க ஆரம்பிச்சிருவாரு. நான் உண்மையிலேயே உனக்கு வெறும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டும் தூங்க விட்டு மிச்சம் இருக்கிற எல்லா நேரத்திலையும் ரொம்ப மோசமா ஒரு நாய் அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், அதுவும் இது வரைக்கும் எந்த ஒரு மனுஷனும் யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ட்ரைனிங்கை நான் உனக்கு கொடுக்க போறேன் அப்படின்பாரு. இதை கேட்டுட்டு நம்ம ஜின்னு இல்ல நான் வரமாட்டேன், இதெல்லாம் ஸ்கேமு, நான் திரும்பி போறேன்னு சொல்லும் போதே இவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு தம்பி வர முடிவை மட்டும்தான் நீ எடுக்கணும், போற முடிவு உன் கையில இல்ல, அது என் கையில, நீ எப்ப போகணும்ன்றத நான் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனோட 2 ப்ரெஷர் பாயிண்ட்ல உடனே வந்து அடிப்பாரு. அப்படி அடிச்ச உடனே நம்ம ஜின்னு அப்படியே வந்து மயக்கமாக ஆரம்பிச்சிருவான். அப்படியே நல்லா தூங்கு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நான் உன்னைய 4 மணி நேரம் தூங்க விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மயக்கம் போல வச்சுட்டு அப்படியே அவனை கூட்டிட்டு போயிடுவாரு. இப்ப நம்ம ஜின்னும் ரொம்ப நேரம் கழிச்சு எந்திரிப்பான். எந்திரிச்சு பார்த்தா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, நைட்டே ஆயிடுச்சு, இந்த வெட்ட வெளியிலே படுத்து கிடக்குறேன், இதுக்கு அந்த ஹோட்டல்ல அந்த 4 மணி நேரத்தை தூங்கி இருக்கலாமே,
என்ன அந்த ஹோட்டல்ல தூங்குனா வானமே இடிச்சுட்டு வந்து தலையில உளுந்துற போதா? இந்த ஆளுக்கு என்னன்னே தெரியல. என்னோட உடம்பு வேற ரொம்ப வலிக்குது. சொரிய வேற முடியல கையை வச்சு. சொரிஞ்சாலே என்னமோ கையில வந்து ஏதோ ஒன்று பிடிச்சி இழுக்கிற மாதிரியே இருக்கு. நான் கூட ஏதோ என் கையில இரும்பு குண்டை தான் கட்டி விட்டுட்டானுங்களோ நினைச்சேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம ஜின்னு உன்னை கவனிப்பான். ஆ, என் கையை காலெல்லாம் இரும்பு குண்டா? எவனா இதை கட்டி விட்டது? இந்த மாதிரியான விஷயங்களை யாரு பண்ண முடியும்? நான் மயக்கமா இருக்கும்போது இதெல்லாத்தையும் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த ஃபயர் கிங்கு தான் அப்படின்னு கத்துவானா, உடனே பின்னாடியே வந்து நிப்பாரு நம்ம ஃபயர் கிங்கு. இதுக்கப்புறம் நம்ம ஜின்ன என்னெல்லாம் பாடாப்படுத்த போறாரு அப்படின்றத நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம். ஸோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சயனரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.